भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூத சுக்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லபாம் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்புருநாள் உண்டோ சடகோபர்கொப்புருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகைக்குண்டோ ஒரு பார் தன்னிலொக்குமூர் தெள்ளியதானம் பிள்ளை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு36,000 சிவத்சவம் சாம்புதி பூர்ண சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியாய் எழுந்தருளிருக்கும் எதிகுரு எதிராஜிய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே முன்னம் அடியனுடைய சவினயமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜியர் சுவாமியினுடைய நியமனத்துக்கு அனுகுணமாய்
இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாய் இருப்பது திருவாய்மொழி 9ஆம் பத்திலே 4வது திருவாய்மொழி. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்திலே நுழைவதற்கு முன்னும் 2 வார்த்தை நம் ஜீயர் சுவாமியை பற்றி இவ்விடத்திலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். விஸ்வாகுண தர்ஷ சம்புன்னு ஒரு காவியம். அப்படிப்பட்ட காவியத்திலே ஒரு மங்கள ஸ்லோகம் ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை அறியக்கூடிய காலத்திலேயும் தற்சமயம் நமக்கு ஜீயர் சுவாமி ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வைபவத்தையும் நினைக்கக்கூடிய காலத்திலே ஒரு சாமியத்தை காண நேர்கிறது. அப்படின்னு அந்த ஸ்லோகத்தையும் விண்ணப்பம் செய்கிறேன். அர்த்தத்தையும் தெரிவித்து நம் ஜீயர் சுவாமி தரத்திலே அது எவ்வாறு பொருந்துகிறது அப்படின்றத விண்ணப்பம் செய்கிறேன். முன்னும் ஸ்ரீராஜீவாக்ஷவக்ஷஸ்தல நிலைய ரமா அஸ்தவாஸ்தவ்ய லோலல் லீலாப்ஜான் நிஷ்பதந்தி மதுர மதுஜரி நாபிபத்மே புராரே அஸ்தோகம் லோகமாத்ர த்வியுக முகசிஷோः ஆனனேஷ் சர்ப்யமானம் சங்க பிராந்தேன திவ்யம் பய இதி விபுதைः சங்கியமானா புனாது. ரொம்ப அழகான அர்த்தம் பொருந்திய ஸ்லோகம் இது. ஸ்ரீ ராஜீவாக்ஷ, ராமோ ராஜீவலோச்சனஹா, தாமரை கண்ணன் அப்படின்னு வால்மீகி பகவான் பிரயோகம் பண்றார். அதே மாதிரி இந்த இடத்துல ராஜீவாக்ஷ தாமரை கண்ணனா இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய வக்ஷஸ்தல நிலையாய் அவ்விடத்திலே வசிக்கக்கூடியவளாய் இருக்கவள் ரமான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி. அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமினா அஸ்த வாஸ்தவ்ய, அவளுடைய திருக்கைகளிலே அந்த அரவிந்தங்களை லீலாரவிந்தங்களை பிடித்து கொண்டிருக்கிறாள் பிராட்டியானவள். அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் லோல்லல் லீலாப்ஜான், அப்படியே கொஞ்சமா அப்படியே ஆடிண்டே இருக்காங்க. நிஷ்பதந்தி, அப்படியே ஆடிட்டு இருக்கலாம். அதுல நிஷ்பதந்தி, அதுல இருந்து விழுகிறதாம். எதுன்னு கேட்டால் மதுர மதுஜரி, மதுவானது ஒரு அருவியை போலே பெருகுகிறதாம். அப்படி பெருகாத அந்த தேனானது எங்க போய் விழறது அப்படின்னு கேட்டால் அந்த மதுவானது நாபி பத்மே முராரே, எம்பெருமானுடைய நாபி கமலத்துல போய் விழறதுன்றார். நாபி கமலத்துல போய் விழுந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அங்கதான் த்வியுக முக சிஷோஹோ, சதுர்முக பிரம்மா அந்த நாபி கமலத்துல தானே இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவுக்கு, தன்னுடைய குழந்தையான அந்த பிரம்மாவுக்கு உணவை அளிப்பதை போலே இருக்கிறது. எப்படி கொடுக்கிறான்னா லோகமாத்ரா. ஏன் கொடுக்கிறா அப்படின்னு கேட்டால் ஜெகத் ஜனனி, இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள். தாயானவள் எப்படி ஒரு சிசுவுக்கு பாலை கொடுப்பாலோ அதே போல பிரம்மாவுக்கு பாலை கொடுக்கிறாள். அஸ்தோகம் எவ்வளவு கொடுக்குறான்னு, அஸ்தோகம் எதுவும் கொஞ்சமா கொடுத்து இதுவே இல்லை, பழக்கமே இல்லை. அஸ்தோகம்னா நிரம்ப கொடுக்கிறாள். கற்று தெரிவிக்கிறார் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்ரீபுண ரத்ன கோஷத்திலே, தொம் லஜ்ஜசே கதையகோயம் உதார பாவகா. அர்ச்சாவதாரத்திலே ஸ்ரீரங்கநாச்சியார் தலத்திலே ஒரு லஜ்ஜையை காண்கிறேன்றாராம். ரொம்ப சமத்காரமாக தெரிவிக்கிறார். எதனால பிராட்டி எம்பெருமான் தன்னை தேடி வரக்கூடிய சேதனர்களுக்கு ஆனதும் எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கிறாள். ஆனாலும் என்ன கொடுத்தேன்னு ஒரு லஜ்ஜையோட இருக்கிறாள். அதுபோல அஸ்தோகம் லோகமாத்ரா த்வியுக முக சிஷோஹோ ஆனனேஷு அர்ப்பியமானம், அந்த பிரம்மாவனுடைய வாயிலே அந்த மதுவை போட்டுகிறாள் இந்த பிராட்டியானவள். இதெல்லாம் தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விபுதைஹி சங்க பிராந்தேன திவ்ய பயயிதி, அந்த தாமரையிலேருந்து அந்த மதுவானது பெருகக்கூடியது எப்படி இருக்கான்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பதை போல இருக்கிறதா. அந்த கூம்பி இருக்கிறத பாலாடுன்னு சொல்றாலும் அது எப்படி இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசா இருக்கும், வாயகன் இருக்கும், இன்னொரு பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த பால் சுரக்கக்கூடிய இடத்துல கூம்பி இருக்கும். அது போல தாமரை பூவும் அடிபருத்து நுனி செருத்து இருக்கு. அப்போ அஸ்தோகம் ஆனனேஷு சங்க பிராந்தேன திவ்யம் பயன பாலை கொடுக்கிறாங்க, திவ்யமான பாலை கொடுக்கிறார்கள். அது எப்படின்னா சங்கிலேருந்து கொடுக்கறதை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அதை தேவர்கள் பார்க்கிறார்கள். சங்கியமான புனாதி, இந்த காட்சியானது நம் நெஞ்சிலே நிறைந்து நம்ம எல்லாம் புனிதராக்கட்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள்.
இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி பிராட்டியானவள் ஈலார விந்தங்களை தன் கையிலே கொண்டு இந்த ஜீவர்களை வாழ்விக்கிறாளோ, அதே போல தொண்டர்கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன்னு இந்த திவ்யாமொழி 9ஆம் பத்துல 4வது திருமொழியில 4ஆம் திருவாய்மொழியில ஆழ்வார் ஒரு பாசனம் பாடியிருக்கார். அதே போல தொண்டர்கமுதுன்ன சொல்மாலைகளாய் இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி அர்த்தங்களை எல்லாம் நான் கேட்கும் வண்ணம் இந்த ஜியர் சுவாமி நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார். பிராட்டி கையில லீலார விந்தத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார் நம் ஜியர் சுவாமி. முப்பிரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகம் என்று சொல்லும்படியாய் திருதண்டங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக அனைவரையும் நியமித்து இந்த திவ்ய பிரபந்த தாரான்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பிரதிமமான நிகழ்ச்சியை நாம் எல்லாம் கண்டு கழித்து உய்வடை வேணும் என்று ஒரு சிறந்ததோர் ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜிஎஸ் சுவாமியுடைய திருவடி தாவரைகளை பல்லாண்டு பாடி அவர் திருவடி பலத்தையே பற்றாசாக கொண்டு இவ்விடத்திலே 9ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழியாய் விளங்கக்கூடிய மையார் கருங்கண்ணி என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழிய அர்த்தத்தை யதாமதி யதா அவகாசம் இவ்விடத்திலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். இந்த மையார் கருங்கண்ணின்னு தொடரக்கூடிய திருவாய்மொழி அப்படிப்பட்ட அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களிலே இறங்குவதற்கு முன்பே அதுக்கு ரொம்ப அழகான அவதாரிகை இட்டிருக்கிறார் பரமாச்சாரியரான நம்பிள்ளை தன்னுடைய 736 படியில. எம்பெருமான சாதாரண சாஸ்திரங்கள்லாம் எப்படி கொண்டாடுறதுன்னா, ஒரு பக்கத்துல அவனை ஸ்வதந்திரன்னு கொண்டாடுகிறது. சுதந்திரன் அப்படின்னா தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய சக்தியுக்தனாய் இருக்கக்கூடிய சுதந்திரன்னு பேர். அதே சாஸ்திரங்களானது மற்றொரு பக்கத்திலே எம்பெருமானை சீலாதி குணகண பூஷிதன்னு தெரிவிக்கிறது. எளிமை குணம் உடைந்தவன், காருண்யம் படைத்தவன் போன்ற குணங்கள் எல்லாம் நிறைந்தவன் சொல்லக்கூடியது. அப்போ சுவாதந்திரியம் அப்படின்ற குணம் அவனுக்கு இயற்கையாக இருக்கிறது, சொரூபமாக இருக்கிறதுன்னு ஒரு தோற்றம் நமக்கு இந்த சாஸ்திரத்தின் மூலம் கிடைக்கிறது. சீலாதி குணங்களும் அவனுக்கு இருக்கிறதுன்றது அதே சாஸ்திரத்தின் மூலமே நமக்கு அறிந்து கொள்கிறோம். குரத்தாழ்வான் தன்னுடைய வரதராஜஸ்தவத்திலே தேவபெருமாளை குறித்து ஒரு ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்கிறார். அனன்யாதீனத்வம் தவ கில ஜகுஹு வைதிக கிரஹா பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமஹே. தேவாதிராஜனே, வேதங்கள் எல்லாம் ஸ்ருதிகள் எல்லாம் வைதிகர்கள்லாம் என்ன சொல்றான்னா, உனக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது சுதந்திரம் தான் சொல்லுகிறார்கள், சுவாதந்திரிய குணம் தான் உனக்கு உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். நான் சொல்றேன் அப்படி இல்ல. பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம், உன்னுடைய இயல்பான குணம் என்ன தெரியுமா? ஆசிரிதர்களுக்கு ஆட்பட்டவனாய் இருப்பது, ஆசிரித பரதந்திரனாய் இருப்பதுதான் உனக்கு இயற்கையான சுவாபாவிகமான குணம். அப்படிப்பட்ட குணம் இருந்ததுனால்தான் நீ என்ன பண்ணாய், அர்ச்சாவதாரத்திலே எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் எல்லாரை காட்டிலும் நெடுவாசி பெற்றவனாய் இருக்கிறாய் தெரிவிக்கிறார். அர்ச்சாவதாரம்னு சொல்ல நினைச்சு பாருங்க. எம்பெருமானானவன் அர்ச்சக பராதீனனாய் இருக்கிறான். அர்ச்சகர் எந்த சமயத்தை திருவாராதனம் பண்ணுகிறாரோ அந்த சமயத்தில் திருவாராதனம் கண்டருள்கிறான். என்ன உண்ணுவதற்கு கண்டருள பண்ணுகிறாரோ, போக்கியங்கள் நைவேத்தியங்களை பண்றாரோ அதை உண்கிறார். என்ன வஸ்திரம் சமர்ப்பிக்கிறாரோ அதை சமர்ப்பித்துக் கொள்கிறார். என்ன புஷ்பம் சமர்ப்பிக்கிறாரோ அதை அணிந்து கொள்கிறார். அப்போ அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் அர்ச்சக பராதீனனாய் இருக்கிறார் முழுவதுமாக பார்க்கிறோம். அப்போ அர்ச்சாவதார சமாதியை குழந்தை மீது தேவபெருமாளுக்கும் ஏனைய அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், அர்ச்சாவதார சமாதியை கடந்து திருக்கச்சி நம்பிகளுடைய வார்த்தை ஆடினார். ஸ்ரீகாஞ்சி பூர்ணமிஸ்ரேண பிரீத்யா சர்வாபிபாஷினே அதீதார்ச்சா வியவஸ்தாய அஸ்யத்ரீஷாய மங்களம். மணாள் மாமனிகள் தன்னுடைய தேவராஜ மங்களத்தை சொல்றார். காஞ்சிபூர்ணன்னு சொல்லக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் திறத்திலே தன்னுடைய அர்ச்சாவதார சமாதியை குலைத்துக் கொண்டு பாஷணம் செய்தார்னு சரித்திரம் காண கிடைக்கிறது. அப்போ அது காட்ட வந்த விஷயம் என்ன? அவன் பரதந்திரன். அது மட்டும் இல்ல, உலகத்துக்கெல்லாம் ஓருயிராய் இருக்கக்கூடிய அந்த எபெருமானார்
திருவரங்க பெருமாள் அரையவனுடைய ஒரு கானத்தை கேட்டு அருளி செயலை கேட்டு அவர் ரங்கநாதனுக்கு ஈந்தார். இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே அவன் அவன் பராதீனன் தான், சுதந்திரன் அன்றுன்னு சொல்லக்கூடிய விஷயம் நன்றாகவே தெற்றென விளங்குகிறதுன்னு சொல்லலாம். அப்போ எம்பெருமானுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது அவனுக்கு சுவாதந்திரியமும் உண்டு, பரதந்திரமும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனால் சுவாதந்திரம் மேலோங்கி இருக்கக்கூடிய காலத்திலே அத பாரதந்திரியம்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆட்பட்டவனாய் இருக்கக்கூடிய குணமானது அமுங்கியே கிடக்கிறது. அது எந்த காலத்திலாவது மேல வருமா அப்படின்னு கேட்டால் வரும்னு தெரிவிக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். குறிப்பாக புலலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார் தன்னுடைய முமுட்சுப்படியிலே. முமுட்சுப்படியின துவய பிரகரணத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குன்னா, புருஷகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம். புருஷகார பலத்தாலே எம்பெருமானுடைய பிராட்டிய எம்பெருமானை அடைவதற்கு புருஷகாரம் பண்ணி போறான் ஒரு சேத்தனன். அப்படி புருஷகார பலத்தாலே என்ன ஆகுதுன்னா, எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் கொலை சாய்ந்து தலையெடுக்கிறது. நாராயணன் தலையெடுக்கும் குணங்கள் சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம் போன்ற குணங்கள் எல்லாம் தலையெடுக்கிறது என்று காட்டுகிறார்கள். அப்போ கீழ் திருவாய்மொழியில இதுக்கு முன்னாடி இந்த 4ஆம் திருவாய்மொழி மையார் கருங்கண்ணி, 3ஆம் திருவாய்மொழி எப்படி அமைந்திருக்குன்னா ஓராயிரமாய் உலகள் அளிக்கும்னு சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய சீல குணத்தை ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட அந்த சீல குணத்துக்கு ஊற்றுவாயாக இருக்கக்கூடிய பிராட்டியின் சம்பந்தத்தையும் அனுசந்திக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த பாசுரத்துல அங்கேயே தெரிவிக்கக்கூடிய அந்த முதல் அந்த ஓராயிரமாய் பதிகத்திலே தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, மகவை குந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகல் இன்னியே. அவர் மனோரதம் காண்றார் ஆழ்வாரானவர். மாக வைகுந்தம் காண் மரவதத்தை அடைய வேணும்னு நினைக்கிறார். அவர் தன்னுடைய வெளியிட்ட ஆசையை விஞ்சி பெறுகின்ற இந்த இடத்துல எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? பிராட்டியனுடைய புருஷகாரத்தாலே அவன் சீலாதிகனாய் இருக்கிறான், திருமகள் கோணனாயும் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆழ்வார் எம்பெருமானை அடைவதற்கு எந்த விதமான பிரதிபத்தகங்கள் விரோதங்களும் கிடையாது. அப்படி இருந்தும் ஆழ்வார் எம்பெருமான் தன்னை துடிக்க விட்டு உபேட்சையா இருக்கிறானே, தன்னை கணிசிக்காமல் இருக்கிறானேன்னு ரொம்ப வருந்தினார் ஆழ்வார். எப்படி ஆழ்வார் தனக்கு இந்த விதத்துல இந்த தன்னை ரட்சணம் பண்ணணும் எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே என்ன பிரகாரத்திலே தன்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்றத பரமாச்சாரியரான நம்பிள்ளை வீட்டுல ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார். 2 சரித்திரத்தை காட்டுறார். எம்பெருமான் பண்ண ரட்சணத்துக்கு 2 சரித்திரத்தை இந்த இடத்துல காட்டுறார். ஒண்ணு, கஜேந்திர ஆழ்வானுக்கு அருள் செய்வதற்காக எம்பெருமானானவன் அரைக்குலைய தலைக்குலைய மடுவின் கரையிலே ஓடி வந்தான். ஓடி கஜேந்திரனை ரட்சணம் பண்ணான். அப்படி வரக்கூடிய காலத்துல எப்படி ஓடி வந்தான்? அரைக்குலைய தலைக்குலைய ஓடி வந்தான். அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடுத்து, தலையில சிகாபந்தங்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் மேல் மூச்சு வாங்க கீழ் மூச்சு வாங்க நிக்கிறான். அப்படி அந்த வேகத்துக்கு பாடுகிறார், பல்லாண்டு பாடுகிறார் பராசர பட்டல். பகவத ஸ்வராயை நமஹா, பெருமாளே உனக்கு பல்லாண்டு பாடல, நீ வேகத்துக்கு பல்லாண்டு பாடுறான். அப்படி கிரமமாக காப்பாத்தினான். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய்ன்ற கூக்குரல் கேட்டவுடனே ஓடி வந்தான் எம்பெருமான் பார்க்கிறோம். ஆழ்வார் சொல்றார், இப்படிப்பட்ட ரட்சணம் எனக்கு வேண்டான்றார். வேற எப்படிப்பட்ட ரட்சணம் வேணும்னு கேட்கக்கூடிய காலத்திலே பிரகலாத ஆழ்வானுக்காக அருள் செய்ய ஒரு தூணிலே சடக்கென தோன்றினாயே. எங்கு முழன்கண் எங்க இருக்கிறான் உன் நாராயணன் ஹரின்னு கேட்கக்கூடிய காலத்தில் எங்கு முழன்கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்னிய சிங்கப்பிரான். சடக்குன்னு சொல்லலாம், இந்த இடத்துல இருக்கான, இந்த ஸ்தம்பத்துல இருக்கானா இருக்கான்னா அடிச்ச உடனே சடக்கென்று தோன்றினானே, உடனே பிரகலாதனை ரட்சணம் பண்ணானே, அது போன்ற ரட்சணம் தான் எனக்கு தேவை அப்படின்னு அப்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும்படியான நிலையிலே நான் இருக்கிறேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய தசை எப்படியாவது எம்பெருமானை அடையணும் அப்படின்னு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில கூட எம்பெருமான் முகம் காட்டாது போனால் அவனை குறித்து சொல்லக்கூடிய அவன் சீராதிகன்னு சொல்லக்கூடிய சீராதி குணகணம் பூஷணன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பூஷிதன்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன ஆகும்? அந்த குணங்கள் எல்லாம் கடலோசை போலே நிரர்த்தகமாய் வியர்த்தமாக அன்றோ போகும். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்?
தன்னுடைய குணங்களை ஒரு காலம் பழுதாக்கி கொள்ள மாட்டான். ஒன்னுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது, இதே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒன்னுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது. ஆழ்வார் கேட்ட பெருமாள் கேட்டாரா, என்ன சொல்லணும் சொல்லும். உன் அடியார்க்கென் செய்வன் என்னே இருத்தி நீ. உன் அடியாருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு இருக்கக்கூடியவன் நீ. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய குணங்களை ஒரு காலம் பழுதாக்கி கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமானானவன் ஆழ்வாருடைய விடாயை, எம்பெருமானுடைய கலக்க வேணும் என்ற அந்த சம்ஸ்லேஷத்துக்கு ஏற்பட்ட விடாயை அறிந்து உதவ முகம் காட்டினான். அப்படிப்பட்ட அதற்கு ஆழ்வார் அகம் மகிழ்ந்து போனார். ரொம்ப மகிழ்ந்து என்ன சொல்றார், நான் கிருதகிருத்தியனானே நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற பம்மனாய். செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சிட செய்த வேள்வியர் வையத்தேவரரா. அடிமை செய்ய பெற்ற உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே. வாழ்ந்தேன் தாழ்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் சொல்லமுதம் அளித்து உபகாரம் செய்ய பெற்றவனான். தொண்டற்கமுதுண்ண சொல் மாலைகள் சொன்னேன். இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் எம்பெருமானுடைய அந்த சம்ஸ்லேஷத்தினாலே பெற்றேன். இப்படிப்பட்ட விலட்சணமான பேர்கள் எல்லாம் வேற யாராவது பெறதுக்கு முடியுமா, பெற தகுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை இந்த இடத்திலே வெளியிடுகிறார்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த திருவாய்மொழியானது நம்மள ரொம்ப அழகா இதுல ஒரு விவாகத்தை எடுத்து காட்டுறோம். இந்த திருவாய்மொழியானது 4 திருவாய்மொழிகளுடைய பாவத்தை உடைத்தா இருக்கிறது, அது சொன்ன அர்த்தத்தை கொண்டதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். முதல்ல என்னன்னா 3ஆம் பத்துல முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் சீரடியானே அப்படின்ற ஒரு திருவாய்மொழிய அர்த்தத்தை கொண்டதா இருக்குது. 1லேருந்து 5 பாசுரங்கள் இந்த முடியானேனுடைய சாரத்தை கொண்டதா இருக்கிறது. அதுக்கு மேல 6லேருந்து 6, 7, 8 3 பாசுரங்கள் வீற்றிருந்து எழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சிறு 4ஆம் பத்துல இருக்கக்கூடிய திருவாய்மொழிய அர்த்தத்தை கொண்டதா இருக்கிறது. அதுக்கு மேலே 9வது பாசுரமானது என்றைக்கும் என்னைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பத்தினுடைய அந்த திருவாய்மொழிய சாரத்தை உடைத்தா இருக்கிறது. அதுக்கு 10வது பாசுரத்திலே செஞ்சொற்கவிகால் உயிர்காத்தாட்சை மின் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பத்தில் இருக்கக்கூடிய திருவாய்மொழிய சாரத்தை உடைத்தா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். இப்போ ஆழ்வாருக்கு எம்பெருமான் முகம் காட்டினான். அந்த மகிழ்ச்சியை வெளியிட்டு தலை கட்டுகிறார் இந்த பதிகத்தை அப்படின்னு அவதாரிக பூரணம் செய்கிறார் இவ்விடத்திலே ஆச்சாரியர். மேலே முதல் பாசுரம், மையாறு கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள் திருமார்பினில் சேர் திருமாலே வெய்யாறு சுடராழி சுரிசங்கமேந்தும் கையா உன்னை காண கருதுமென் கண்ணே. ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை பெரிய பிராட்டியாருடன் எம்பெருமானை காண வேணும்னு விடாய்த்திருக்கிறார். ஆனால் இந்த பிரகரத்தை காண வேணும் அப்படின்ற அபிலாஷை எப்படி இருக்குன்னா, எம்பெருமானை பெரிய பிராட்டியோடும் திவ்யாயுதங்களோடும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர்த்தியை தான் காண்பதற்கு தன்னுடைய கண்கள் விடாய்த்திருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரசிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹா. எம்பெருமான் பரவத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை கண்டு கழிக்க வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. பரவத்திலே பிராட்டிமாரோடும் நித்தியமுக்தர்களோடும் சேர்ந்து கழிப்பவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை விடத்திலே கண்டு கழிக்க வேணும்னு ஆழ்வார் ஆசைப்படுகிறார்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மேல ஆரம்பிங்க, மையாறு கருங்கண்ணி. நல்ல கருங்கண்ணியாய் பிராட்டியானவர் எப்படி இருக்கான்னா, நல்ல கருத்த கண்ணை உடையவளாய் இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, அந்த கண்ணுக்கு அஞ்சனத்தை அந்த மையத்தீட்டு கொண்டவளாய் இருக்கிறாள் அந்த பிராட்டின்னு சொல்லி முதல்ல ஒரு விசேஷணத்தை இடுகிறார். எம்பெருமான பொதுவா அடையக்கூடிய காலத்திலே பிராட்டியை புருஷகாரமாக பற்றி அடைவது அப்படின்றதுதான் ஒரு சம்பிரதாயம். ஆழ்வார் இதுதானே காமிச்சார் தன்னுடைய உலகமுண்ட பெருவாயாவில. அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு பிராட்டிய புருஷகாரமாக பற்றி புகழன்னில்லா அடியன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அதை காட்டுறார்.
பிராட்டியை புருஷகாரமாக பற்ற வேணும். அப்போ எம்பெருமானை அடையக்கூடிய காலத்திலே 2 விதமான தசைகள் உண்டு. அந்த தசையிலே 2 விதமான காலங்கள் உண்டு. ஒண்ணு ஆசிரியன காலம்னு தெரிவிக்கப்படுகிறது, மற்றொன்னு அனுபவ காலம்னு தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆசிரியன காலம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் தரத்திலே அடையக்கூடியதுக்கு முன்னாடி பிராட்டியை புருஷகாரமாக கொள்ள வேணும், அப்படிதான் போய் ஆசிரியனம் பண்ணணும். அனுபவ காலம்னு சொல்லக்கூடியது இந்த எம்பெருமானும் பிராட்டியும் இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியிலே அந்த மிதுனத்திலே அடிமை செய்யக்கூடியதுதான் அனுபவ காலம்னு தெரிவிக்கிறது, புருஷார்த்த காலம். அப்ப பார்க்கணுமானால் அந்த 2 தசைகளிலும் ஆசிரியன காலமாகட்டும் அனுபவ காலமாகட்டும் 2 தசைகளிலுமே பிராட்டியினுடைய சம்பந்தம் அவர்ஜனீயம், இன்றியமையாதாக விளங்கக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பிராட்டியானவள் அந்த சமயத்துக்கு தக்கபடி உபயோகப்படுவதற்காக எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாதவளா இருக்கிறாள். ஒரு சேதனன் ஆசேனன்னு போறான்னா பிராட்டிய புருஷகாரமாக பற்றதுக்கு அப்ப பிராட்டி அந்த இடத்துல இல்லாத இருக்கிறதே இல்லை. அனுபவ காலத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய காலத்திலேயும் பிராட்டி எம்பெருமானுடைய நித்தியான பாயினாய் அவனோட சேர்ந்தவளாய் இறையும் அகலாதவளாய் இருக்கிறாள் பார்க்கிறோம். ஒரு சேதனனானவன் எம்பெருமானை அடிபணையணும்னு போறான். அப்படி போகக்கூடிய காலத்திலே நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே அபராதத்தாலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக என்றார். புருஷகாரம் இல்லாது போனான. ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு எம்பெருமான் எப்படி இருக்கான், நீரிலே நெருப்பு கிளறுமா. கடலுக்குள்ளெல்லாம் பல எரிமலைகள் இருக்குன்னு தெரிவிக்கிறார்களே, அதுபோல சாந்தமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த குற்றம் புரிந்த சேதனனை கண்ட உடனே அப்படியே பொங்கறதாம் இவனுடைய அபராதத்தை கண்டு. ஆனால் அவள் பொறுப்புறானே, அவனை பொறுத்து அங்கீகாரப்பட்டானே, எதுக்காகனா பிராட்டியோட புருஷகாரத்துக்காக. அப்போ ஆசிரியன காலத்திலே சேத்தனர்களுடைய குற்றங்களை கண்டு சீராமல் இருக்கிறான், அங்கீகாரம் செய்கிறான். அப்படி அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றா பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு பல உபதேசங்களை எல்லாம் பண்ணுகிறாள். அப்படிப்பட்ட அந்த உபதேசங்கள் எல்லாம் பலிக்காமல் போகக்கூடிய காலத்திலே எம்பெருமானுக்கு தன்னுடைய அழகை காட்டி அதிலே அவனை ஈடுபடுத்தி தன்னுடைய சொல்படி நடக்க செய்கிறாள் பிராட்டி தெரிவிக்கிறார். ஸ்ரீவச்சனபூஷணத்தை தெரிவிக்கிறார், உபதேசத்தாலே மீளாத போது சேதனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும். ஈஸ்வரனை தன்னோட அழகாலே திருத்துகிறாள் தெரிவிக்கிறார். ஆமணிகள் தெரிவிக்கிறார், ஈஸ்வரனை அழகாலே திருத்துகையாவது என்ன அப்படின்னா, ஓங்கான் போ உனக்கு பணியன்றோ இது, உனக்கு எப்போ இதேதான் வேலை, யாராவது தன்னை கூப்பிட்டு அங்கீகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கியே அப்படின்னு உபதேசத்தை உதறுகிறான் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கூட என்ன பண்றான், பிராட்டியானவள் கண்ணை புரட்டுகிறான், அப்படியே கண் கலங்கி நிற்கிறாள். கச்சை நெகிழ்த்தல் தன்னுடைய அழகை காட்டி அவனை என்ன பண்றான், அவனை பிச்சேற்றி அவனை அங்கீகார உன்முகனாக்கிறான், அங்கீகாரத்துக்கு சித்தமாக்கிடுறான், பண்ணமாட்டேன்றவன். அவளால என்ன நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், நம்முடைய வாழ்ச்சிக்கு பிராட்டியின் திருக்கண்களே மூல காரணமாக இருக்கிறது. அதனாலதான் மையாறு கருங்கண்ணின் ஏன் கண்ணழக முந்திரம் முன்னம் பேசுகிறார்னா நம்முடைய வாழ்ச்சிக்கு ஏத்துவாய் இருக்கிறது. ஸ்ரீராமத்தை கூட தெரிவிக்கிறார், துல்லியசீல வயோ விருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் ராகவோர் ஹதி வைதேகிம் தம் சேயம் அசிதேக்ஷணா. ராகவனுக்கு ஏத்தவள் வைதேகி, குலத்தால் ஆகட்டும், வயதால் ஆகட்டும், குணத்தால் ஆகட்டும், எல்லா விதமான பொருத்தங்களும் உண்டு. தம் சேயம் அசிதேக்ஷனான கருங்கண்ணீர் தெரிவிக்கிறார். அதே அடைமொழியத்தான் விசேஷத்தான் இவ்விடத்துல இட்டிருக்கிறார் ஆழ்வார். கருங்கண்ணின்னு சொல்லக்கூடிய காலத்திலே மையாறு கருங்கண், ஏற்கனவே கருங்கண்ணினா எதுக்கு மைய இட்டுக்கிறான்னு ஒரு விவகாரத்தை அந்த இடத்துல கலப்பி சொல்றார். மங்களார்த்தமாக இட்டுக் கொள்கிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மையாறு கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள், கமலமலர் மேல் செய்யாள், தாமரைப்பூவை வாசஸ்தனமாய் உடையவள், சிவந்திருக்கக்கூடியவள் பிராட்டின்னு அர்த்தத்தை காட்டுகிறாள். அந்த இடத்துல ஸ்ரீசூக்தத்துல தெரிவிக்கிறது பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணா, அந்த வாக்கியத்தை அப்படியே அடியொற்றி எழுதப்பட்டது. இது தாமரைப்பூவில் இருந்தவள்னு சொல்லக்கூடியதாக. பட்டர் பிராட்டினுடைய சௌகுமாரியத்தை ரொம்ப அற்புதமாக தன்னுடைய ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே தெரிவிக்கிறார். பதாருந்துதமேவ பங்கஜரஜஸ்யடி விருஷாலோகிதைஹி அங்கம் லாணி நிரதாம்ப சாகச விதௌஹு
डोलाते वनमालया हरिभुज हा कष्टशब्दास्पदम् केन श्रीरिति कोमला तनुरियं वाचां निमर्दक्षमाः. பிராட்டினுடைய சௌகுமாரியத்தை யாராலையும் ஒருத்தராலையும் வாயை கொண்டு வருணிக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறார். பிராட்டி எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள் அப்படின்னா, தாமரை மலரிலே வாசம் செய்யக்கூடியவளாய் இருந்த பிராட்டி ஒரு காலத்துல அந்த தாமரையுடைய மகரந்த துகள்களானது பிராட்டியோட திருவடியை உறுத்தி தான். உடனே என்ன பண்றாள், நெருஞ்சி காட்டிலே வாசம் பண்றது போல நினைக்கிறாளாம் பிராட்டி. உடனே என்ன பண்றாள், இதை காட்டிலும் சுகுமாரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு நம்ம போயிட்டோம்னு நினைச்சாலும் உடனே எம்பெருமானுடைய திருவக்ஷஸ்தலத்திலே வந்து எழுந்துள்ளிட்டாள் பிராட்டி. அப்படிப்பட்ட சுகுமாரியம் புரிந்தவளாயிருக்கிறார் பிராட்டின்னு தெரிவிக்கிறார். சபத்னிகளாய் இருக்கக்கூடியவள், நிலமகள், ஆய்மகள் அவர்கள்லாம் உற்று பார்த்தாலும் அவர்கள் திருமேனியில ஒரு வாட்டம் காணக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட சௌகுமாரியம் பொருந்தியவளாயிருக்கிறார் பிராட்டின்னு காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, நீலாரவிந்தமாய் தன் கையிலே தாமரை பூக்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அதை பார்க்கக்கூடிய காலத்தை எவ்வளவு பெரிய ஒரு கனத்தை தாங்கிட்டு இருக்கான ஒரு சாகதம் பண்ணதை போலே காணக்கூடியதா இருக்கிறது. பெருமான் வனமாலை அணிந்து கொண்டிருக்கிறார். அது திருமார்பு கழுத்திலேருந்து தோளிலேருந்து திருமார்பு வரைக்கும் அது பறந்து இருக்கக்கூடியது. இந்த வனமாலையில பிராட்டியானவன் வட்சஸ்தலத்தில ஊஞ்சலாடுவதை போல இருக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த சௌகுமாரியமானது இதுக்கு இந்த பிராட்டின சௌகுமாரியத்துக்கு ஏதாவது அவத்தியம் ஏற்படுமோன்னு ஒரு சங்கை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்டவள் மையாறு கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள், கமல மலர் மேல் செய்யாள் அவருடைய சௌகுமாரியத்தை சொல்ல வந்தது காட்டுறாள். திருமாலே கமல மலர் மேல் செய்யால் திருமார்பினில் சேரு திருமாலே. அப்படிப்பட்ட எம்பெருமான் திருமார்பில வந்து சேர்ந்தாள். திருமாலே, மால்னு சொன்னா மால் என கருமை பெருமை மையலுமா. மால்னா 3 அர்த்தங்கள் காட்டுகிறார்கள். ஒண்ணு, கண்ணன் என்னும் கருந்தெய்வம், நல்ல சாமளமான திருமேனி உடையவன். பெருமை, அறப்பெரியவன், வேதாக மேதம் புருஷம் மகாந்தம். மையல், ஆஸ்திரிதர்கள் திறத்திலே வியாமோகம், பெருத்த வியாமோகம் உடையவனாய் இருக்கிறான். ஆண்டாள் பாடல், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. முதல்ல எம்பெருமானானவன் என்ன பண்றான், மாலாய் பிறந்த நம்பிய பிராட்டியாலே தான் பிச்சேறுகிறான். அப்புறம் மாலே செய்யும் மணாளனை. பிறகு அனந்தரம் என்ன பண்றான், தான் அவளை பிச்சேற்றுமவனாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இந்த அழகையெல்லாம் காணணும் தான் ஆழ்வார் ஆசைப்பட்டார். பிராட்டியனுடைய சேர்த்தியை சொன்னார். உடனே அவருக்கு என்ன தோணித்துனா, எம்பெருமான் தன்னுடைய திருக்கைகளிலே பிடித்திருக்கக்கூடிய திவ்யாயுதங்களுடைய சேர்த்தி அவருக்கு ஞாபகம் வருது. திருவாழி திருச்சபையோட சேர்த்தியை 3ஆம் அடிகளை சொல்ல, வையாறு சுடராழி சுரிசங்கம் ஏந்தும் கையா. பாஞ்சஜன்யாழ்வானி சுரசனாழ்வானும் கையில பிடித்துக் கொண்டவனாய் இருக்கிறான். ரொம்ப ரசமா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்பிள்ளை அருளி செய்கிறார். இவள் கையிலே நீலாரவிந்தம் அவனுக்கு போக்கியமாயிருக்குமா போலே ஆயிற்று. அவன் கையில் திவ்யாயுதங்கள் இவளுக்கு இனிதாயிருக்கும்படியும் தெரிவிக்கிறார். பிராட்டி கையில இருக்கக்கூடிய அந்த லீலாரவிந்தங்களை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு ரொம்ப போக்கியமா இனிமையை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. பிராட்டி எம்பெருமானுடைய திருக்கைகளிலே இருக்கக்கூடிய அந்த திவ்யாயுதங்கள் பிராட்டியனுடைய லீலாரவிந்தம் எப்பேற்பட்ட ஒரு போக்கியத்துவத்தை எம்பெருமானுக்கு கொடுத்ததோ அதே போன்ற தாதிருஷமான போக்கியத்துவத்தை பிராட்டிக்கு கொடுத்ததாம் அந்த எம்பெருமான் திருக்கைகளிலே ஏந்தி இருக்கக்கூடிய திவ்யாயுதங்கள். சொல்றார், ஏந்தும் கையா, வெய்யாறு சுடராழி சுரிசங்கம் ஏந்தும் கையான்னு தெரிவிக்கிறார். கேவலம் திவ்யாயுதங்களை மட்டும் செய்யணும்னு ஆழ்வார் ஆசைப்படல. சாமான்யமா எம்பெருமானுடைய திருக்கைகளை மட்டும் செய்யணும்னு ஆழ்வார் ஆசைப்படல. ரெண்டும் இருக்கக்கூடிய வெய்யாறு சுடராழி சுரிசங்கம் ஏந்தும் கையா, ரெண்டுத்தையும் எம்பெருமானுடைய திருக்கைகளையும் சேவிக்கணும், அந்த திருக்கைகளை அலங்கரிப்பதா இருக்கக்கூடிய திவ்யாயுதங்களையும் சேவிக்க வேணும்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. உன்னை காண வேணும்ன்றார். உன்னை காணனா எப்படி காணணும்னு நினைக்கிறார் அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி விசிஷ்டனா இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்க வேணும். அதான சொல்றார், மையாறு கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள் திருமார்பினில் சேரு திருமாலே. லக்ஷ்மி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியவனை சேவிக்க வேணும்.
இதான் 3 நேர்த்தி வைக்கிறார் அந்த இடத்துல. வெய்யாறு சுடராழி சுரிசங்கம் ஏந்தும் கையா, திவ்யாயுதங்களோடு இருக்கக்கூடிய பெருமானை சேவிக்க வேண்டும். லட்சுமி சம்பந்தத்தோடு இருக்கணும், திவ்யாயுதங்களே கையில பொருந்தி இருக்கணும். கையான்னு சொன்னதுனாலே அவளை திவ்யமங்கள விக்கிரகத்தையும் சேர்த்து சேவிக்க வேணும். இப்படிப்பட்ட ஒன்றை நான் காண ஆசைப்படுகிறேன். நான் காண ஆசைப்படுகிறேன்னு சொல்ல, உன்னை காண கருதும் என் கண்ணே, என் கண்ணானது உன்னை காண கருதுகிறதுன்னு தெரிவிக்கிறார். கீழே தெரிவிச்ச 1லேருந்து 5 பாசுரங்கள் பரியந்தம், கீழே 3ஆம் பத்திலே தெரிவித்த அந்த முடியானே மூவலகம் தொழுதேத்தும் சீரடியானே என்ற திருவாய்மொழிய ஒரு அந்த சாரத்தை உடையதா, இந்த பாவத்தை உடையதா இருக்கும்னு சொன்னேன். இந்த முடியானையில தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆழ்வாருக்கு முடியாத ஆசைமிக முத்துகரணங்கள், அடியார் தம்மை விட்டவன்பால் வெடியா ஒன்னன்னின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப துண்ணியதே மாறன் தன் சொல்லுன்னு அந்த திருவாய்மொழிக்கு சாரமாக திருவாய்மொழி 1 மாமுனிகள் அருள் செய்திருக்கிறார். இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆழ்வாருக்கு அந்த ஆறாத காதலானது அதிசயித்து அப்படியே பெருகுகிறது. அப்போ அந்த அவருடைய ஆழ்வாருடைய இந்திரியங்களை இதுக்கு முன்னாடி என்ன பண்றார், பயிலும் சுடரொளி மூர்த்தியேன்னு பாகவத சேஷத்துவத்தை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கார். பாகவத சேஷத்துவம் ரொம்ப இனிமையானதுன்னு கொண்டாடிட்டு இருக்கார். அப்போ என்ன ஆனது, ஆழ்வாருடைய ஆறாத காதல் அதிசயித்ததுனால என்ன பண்றார், அந்த பாகவத சேஷத்துவத்தை விட்டு எல்லா இந்திரியங்களும் பாகவதர்களை விட்டு அந்த எம்பெருமான் பக்கத்திலே படிந்ததாம் ஆழ்வாருடைய இந்திரியங்கள் எல்லாம். அப்போ இந்திரியங்களாம் ஒன்னொன்னின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப. இந்த இந்திரியங்களா என்ன பண்றது, கண்ணானது தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறது, பேசணும்னு ஆசைப்படுறது. வாயானது பேசணும்னு ஆசைப்படுறது, கேட்கணும்னு ஆசைப்படுறது. அதுவும் சொல்லப்படுற விஷயம் என்ன இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால், ஒரு இந்திரியமும் தன்னுடைய வேலையும் பார்க்கணும், தன்னுடைய விருத்தியையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறது, ஏனைய இந்திரியங்களுடைய விருத்தியும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியதா இருக்கிறது. அப்போ அதே திறத்திலே அதே ரீதியில இந்த இடத்துல சொன்ன, உன்னை காண கருதும் என் கண்ணே, என் கண்ணானது உன்னை காணணும்னு நினைக்கிறது தெரிவிக்கிறார். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது மேல தெரிவிக்கிறார், என்னுடைய பசி கிடக்கட்டும். யாரோ ஒரு பிரஜை எடுத்துட்டு போறா, ஒரு அம்மா குழந்தை 2 பேருக்கு பசி, நீ ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்கக்கூடிய காலத்துல என்ன சொல்ற, என்னோட பசி கிடக்கட்டும், என்னுடைய பிரஜையினுடைய பசியை போக்குமா, அதுக்கு ஏதாவது குடும்ப வயத்துக்கு அப்படின்னு சொல்வதை போலே, ஒரு இறப்பாளர் யாச்சிப்பதை போலே ஆழ்வாரான என் கண்ணானது உன்னை காண கருதும். அப்போ கரணியா இருக்கக்கூடிய ஆழ்வார் தாய் ஸ்தானத்துல இருக்கார், கரணமா இருக்கக்கூடிய கண்ணானது ஒரு பிரஜையின் ஸ்தானத்திலே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. உன்னை காண கருதும் என் கண்ணே. ஆழ்வார் எம்பெருமானை லக்ஷ்மி விசிஷ்டனாய் திவ்யாயுதங்களோடு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டான்றத காட்டக்கூடியதா இருக்கிறது இந்த பாசுரம், முதல் பாசுரம். மேல 2வது பாசுரம், கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் எண்ணே கொண்ட சிந்தையதாய் நின்னியம்பும் விண்ணோர் முனிவர்க்கென்னும் காண்பரியாயை அண்ணாதொழியேன் என்ன நான் அழைப்பனே. முதல் பாசுரத்துல கீழே ஆழ்வார் தம்முடைய கண்களுக்கு உண்டான நசையெல்லாம் தெரிவித்தார். இந்த பாசுரத்துல ஆழ்வாருக்கும் அவருடைய நெஞ்சுக்கும் இருக்கக்கூடிய எம்பெருமானை காண்பதில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பலத்தை, ஒரு சபலத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே கண்ணே உன்னை காண கருதி, கண்ணேன்னு சொல்றது யாரு சொல்றாருன்னா எம்பெருமானே கண்ணேன்னு சொல்றாரு. எம்பெருமானே கண்ணே, எனக்கு கண்ணா இருக்கக்கூடியவனேன்னு விழிக்கிறார். ஸ்ருதியெல்லாம் தெரிவிக்கிறது, சக்ஷுர் தேவானாம் மத மர்த்தியானாம், எம்பெருமானே கண்ணாக சொல்லுகிறது ஸ்ருதிகள் எல்லாம். இப்போ எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ பதார்த்தங்களையும் காண்பதற்கு எப்படி கண்ணு சாதனமா இருக்கோ, அதே போல அவனை காண்பதற்கும் அவனே சாதனமாய் இருக்கிறான். கண்ணே உன்னை காண கருதி. இப்ப கண்ணுன்ற சொல்ல இடத்துல எனக்கு கண்ணா இருக்கக்கூடியவன் பகவான், நான் பார்க்க நினைக்கக்கூடியது பகவானையே. அதனால கண்ணே கண்ணை பார்க்க முடியுமா? நம்ம உலகத்துல இருக்கோம், எல்லாம் நம்மளோட கண்ணு பொருந்தியவரா இருக்கோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அவயவங்கள்லாம் கையை பார்க்கலாம், காலை பார்க்கலாம். கண்ணை பார்க்க முடியுமான்னு நம்மளால கண்ணை நேரம் பார்க்க முடியாது. கண்ணாடியில வேணா நம்ம கண்ணை பார்த்துக்கலாமே ஒழிய கண்ணால நம்ம கண்ணை பார்க்க முடியுமா? புசோக்தியா தெரிவிக்கிறார், கண்ணானது கண்ணையே பார்க்கிறது, அவனே உபாய உபேயமாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியதா இருக்கிறது.
இப்போ அவனே சாதனமாய் இருந்தலாலே அவனை கண்ணென சொல்லக்கூடும். லோகத்திலே கண்ணிழந்தவர்கள் இருக்கிறார்களே, கண்ணிழந்தவர்களா எதையும் காண மாட்டார்களே, அவர்களால் அந்த சக்தி உத்தவர்களா இருக்க மாட்டார்கள். அதே போல எம்பெருமானை இழந்தவர்களும் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், எதையும் காண மாட்டாமையாய் இருக்கக்கூடியவர்கள். காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாம், திருமையாளர் காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே என்று தெரிவிக்கிறார். எழுதுகிறார், கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் உன்னை காண கருதி. ஆழ்வாருடைய நெஞ்சமானது அவரை காண கருதா, எம்பெருமான காண வேணும் என்று கருதியதாம். காண வேணும், நெஞ்சம் அவரை காண வேணும், கண்ணே உன்னை காண கருதின்னு சொன்னார். ஆனால் என் நெஞ்சம் உன்னை காண கருதின்னு சொன்னால் மனசோட சககாரம் இருந்தால்தான் கண்ணு காண முடியும். அப்போ மனசனுடைய சககாரத்தோட கண் காண்பதையே இப்படி சொல்றான்னு தெரிவிக்கிறார். என் நெஞ்சம் உன்னை காண கருதி கண்ணே. நம் மனசு ஒரு இடத்துல இருக்கு, நம்முடைய கண்ணானது இன்னொரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நமக்கு புலப்படுமா அப்படின்னு கேட்டால் எதுவும் புலப்படாதுதான் அனுபவ சித்தமா இருக்கு. கண்ணுக்கு நேரம் ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஆனால் அவருடைய நெஞ்சமானது, அந்த பார்க்கக்கூடியவருடைய நெஞ்சமானது வேற இடத்துலயோ வேற எதுலயோ அவருடைய சிந்தனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா கண்ணுக்கு எதிர என்ன நடக்கிறதுனே அவருக்கு தெரியாதுன்னு தானே நம்ம அனுபவ ரீதியில பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ காண்பதற்கு கண்ணு கருவியா இருக்குது, காரணமா இருக்கு, அதுல ஒன்றும் தப்பு இது இல்லை. ஆனால் அது நெஞ்சுதான் முக்கியமான கருவி. அந்த கண்ணுல பார்த்த விஷயத்துல அதை அனுபவிக்க வேணுமாயே, ஆனால் அது நெஞ்சு சககாரம் பண்ண வேண்டுமே. அப்போ நெஞ்சுதான் முக்கியமான கருவின்னு தெரிவிக்கிறாரு. கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் உன்னை காண கருதின்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த கண்ணுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே சம்சாரிகளுடைய நெஞ்சும் கண்ணும் எப்படி இருக்கும் அப்படின்னா விஷயாந்தரங்களில ரொம்ப பரபரப்புடையதா இருக்கும். ஆழ்வாருடைய நெஞ்சும் கண்ணும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், யஸ்யாம் ஜாக்ருதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹி. கீதையில கண்ணன பெருமான் தெரிவிக்கிறார். அதாவது சம்சாரிகளுக்கு பகல் போதா இருக்கிறது, ஞானிகளுக்கெல்லாம் இராப்பொழுதாக இருக்கும். ஞானிகளுக்கெல்லாம் இராப்பொழுதாய் பகல் பொழுதாய் இருக்கக்கூடியது, சம்சாரிகளுக்கெல்லாம் இராப்பொழுதாய் இருக்கும்னு தெரிவிக்கிறார்கள். இப்ப பகல் இரவுன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சம்சாரிகளாய் இருக்கக்கூடியவர் பகல்னு நினைக்கிறது சப்தாதி விஷயங்கள், விஷயாந்தரங்களை பகலாக நினைக்கிறார்கள். ஆத்ம ஞானிகள் ஆத்ம ஞானம் கைவரப்பெற்றவர் ஞானிகள்லாம் என்ன பண்றான், அந்த சப்தாதி விஷயங்களிலே விஷயாந்தரங்களிலே ஈடுபடாதனாலே அவர்களுக்கு அந்த பகல் இருட்டாக இருக்கிறது. ஆனால் ஆத்ம ஞானம் கை வந்தவர்களுக்கு எப்படி பகவத் அனுபவம் தானே பகலை போல இருக்கிறது. அப்படி அந்த பகவத் அனுபவமானது அந்த சம்சாரிகளுக்கு ஒரு இருளை போல இருக்கிறது. கீதையில கண்ணன பெருமான் சொல்றான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஆழ்வாருடைய சிந்தை எப்படி இருக்கு, கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் ஆழ்வார் வகுத்த விஷயத்திலே, எம்பெருமான் விஷயத்திலே ஏகாக்கிர சிந்தை உடையவராய் இருக்கக்கூடியவர்னு தெரிவிக்கிறார். மேலே தெரிவிக்கிறார், கண்ணே உன்னை காண கருதி. கண்ணைய காண்றது உபனிஷத்தெல்லாம் தெரிவிக்கிறது. சக்ஷுஷ்ச திரஷ்டவ்யஞ்ச நாராயணஹ, ஸ்ரோத்ரஞ்ச ஸ்ரோதவ்யஞ்ச நாராயணஹ. சக்ஷுன்னு சொல்லக்கூடியது கண்ணு, திரஷ்டவியம்னு சொல்லக்கூடியது பார்க்க வேண்டியது. அது ரெண்டும் கண்ணும் காட்சியும் நாராயணன், காதும் கேட்பதும் நாராயணன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உபனிஷத்தானது ஆழ்வார் பக்கத்துலாம் சமன்வயம் பெறுகிறது. ஏன்னா ஆழ்வார் தன் கண்ணை பார்த்து சொல்ற, கண்ணே உன்னை காண கருதினா எனக்கு கண்ணா இருக்கக்கூடியவனே நீதான்றார், நான் பார்க்க வேண்டியது நீதான்றார். அப்போ இந்த வாக்கியங்கள்லாம், இந்த உபனிஷத்துல சொன்ன வாக்கியங்கள்லாம் எந்த இடத்துல அன்பயம் பெறுறதுன்னு பார்த்தாலும் ஆழ்வார் இடத்துலதான் அன்பயம் பெறுறதுன்னு சொல்லலாம். என்னே கொண்ட சிந்தையதாய் நின்ன என் நெஞ்சம், என்னே கொண்ட சிந்தையதாய் நின்ன. என்னே கொண்டானே ஆழ்வார் என்ன பண்றாரா, காண ஆசைப்படுறார். அவர் சிந்தையில என்ன பண்றார், பல பல மனோரதங்களை தன்னிடத்திலே வைத்துக் கொள்கிறார். மனோரதங்களை எம்பெருமான போய் சேவிக்கக்கூடிய காலத்திலே எப்படி எல்லாம் சேவிக்கலாம், என்ன ரீதியான என்ன பிரகாரங்களிலே கைங்கரியம் பண்ணலாம், அப்படின்லாம் பலவிதமான மனோரதங்களை கொண்டுள்ளவா இருக்கிறார் ஆழ்வார்.
அப்போ எண்ணே கொண்டனா எண் கொண்ட, பல பல எண்ணிக்கைகளை கொண்ட அப்படியே அர்த்தம் இந்த இடத்துல காட்டுகிறார்கள். குணவான்னு சொன்னோம் சாதாரண நல்ல குணங்கள் பொருந்தியவன். தனவான்னு சொன்னா பல நல்ல சமிருத்தியான ஐஸ்வர்யம் பொருந்தியவனாய் இருக்கிறான். அதுபோல இந்த இடத்துல எண்ணே கொண்ட எண் கொண்டானா பலவித மனோரதங்களை கொண்டவனாய் இருக்கிறான், மனோரத பிரகாரங்களை உடையவனாய் இருக்கிறார் ஆழ்வார்னு காட்டக்கூடியதாய். என்னஞ்சம் என்னே கொண்ட சிந்தையதாய் நியம்பும், இன்னியம்பும்னா நிரந்தரமாக கதறக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுறான். அப்போ கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் எண்ணே கொண்ட சிந்தையதாய் நின்னியம்பும், நெஞ்சமானது கதறுகிறதுன்னு தெரிவிக்கிறார். அப்போ நெஞ்சானது என்ன பண்றது? கண்ணினுடைய செயலையும் பண்றது, வாக்கினுடைய செயலையும் ஏறிட்டுக் கொள்கிறதுன்னு சொல்லும்படி ஆயிட்டு இருப்போம். உடனே என்ன பண்றார்? இந்த பாசுரத்துல தன்னுடைய நெஞ்சத்துக்கும் ஒரு விருத்தியை காட்டுறார். ஆழ்வார் தமக்குமான ஒரு விருத்தியை இந்த இடத்துல காட்டுறார். விண்ணோர் முனிவர்க்கென்னம் காண்பரியாயை, விண்ணோர் என்று தொடங்கி காட்டுகிறார். எம்பெருமானானவன் எப்படிப்பட்டவன் இருக்கிறான்? பிரம்மாதி தேவர்களுக்கும் சனக சனந்தனாதியாக இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கும் கூட காட்சி தராதவனாய் துர்லபனாய் இருக்கிறான் சொல்கிறார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் துர்லபனாய் இருந்தால் அவர்களுக்கே துர்லபனாய், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. நம்ம காட்டிலும் பெரியவர்களாய் சிறந்தவர்களாய் தான் இருக்கிறார்கள் தேவர்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்கே பிரம்மாதி தேவர்களுக்கே எம்பெருமான் காட்சி துர்லபனாய் இருந்தானால் நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறார். ஆழ்வார் அவர்களுக்கு துர்லபனானால் எனக்கு துர்லபனானு ஏதாவது நேத்தி உலகத்துல இருக்கா என்ன? அப்படிலாம் ஒண்ணு நேத்தி இல்லையே. மயர்வர மதியில் எம்பெருமான் அருள் இருக்கிறானே, அதனால அந்த ஏற்றம் பெற்றவனாய் நான் இருக்கிறேனே. அப்படி இருக்கக்கூடிய காலம் நன்னாது ஒழிவேன், உன்னை கிட்டாது ஒழியவே மாட்டேன், கிட்டியே தீர்வேன் அப்படின்ற ஒரு திடமான அத்தியவசாயத்தை கொண்டு நின்னியம்பும் நன்னாதொழியேன் என்ன நின்னியம் கூப்பிடா நின்றேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மேலே 3வது பாசுரம். அழைக்கின்ன அடிநாயேன் நாய் கூழை வாளால் குழைக்கின்னது போல என் உள்ளம் குழையும், மழைக்கண்ணு குன்னமெடுத்து ஆனிரை காத்தாய் பிழைக்கின்னதருள் என்ன பேதுருவனே. கீழ்பாட்டிலே என் நெஞ்சம் என்னே கொண்ட சிந்தையதாய் நின்னியம்பும், கதறுகின்றேன் நிரந்தரமாக கதறா நின்றேன்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் ஆழ்வார் இப்படி கூப்பிட செய்தவும் எம்பெருமான் வந்தருளை காணவில்லை. அப்போ ஆழ்வாருடைய ஆர்த்தி ரொம்ப கனத்து, எம்பெருமான பார்க்க வேண்டும் ஆர்த்தியானது ரொம்ப கனத்து போறது. இப்போ ஆர்த்தியே செப்பேடாக ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட உன்னுடைய திருவள்ளுக்கு நான் இழக்காமல், நான் புறம்பு உன்னுடைய திருவள்ளுக்கு இழக்காம வேற எங்கேயாவது நான் தள்ளி நிற்கிறேனோ, புறம்பாக நான் நிற்கிறேனோன்னு அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த பாசுரம். அழைக்கின்ற அடிநாயே. பொதுவா எம்பெருமான் தரத்திலே அடிபணியக்கூடிய காலத்திலே நம்ம ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய அனுஷ்டானம் என்ன அப்படின்னா, எம்பெருமான ஸ்துதிக்கிறது, நம்முடைய நிகர்ஷங்களையா நம்முடைய தாழ்ச்சியெல்லாம் அவனிடத்துல தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் காட்டக்கூடிய வழி. ஆழ்வார் அதே ரீதியில தானே இருக்கார். கிழையே தெரிவித்தார், ஈசனேன் நிறை ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லித்தார். சிலமில்லா சிறியன்னு தெரிவிக்கிறார். நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். இப்படி பலவிதமான தன்னுடைய தாழ்ச்சியை எல்லாம் பல எந்தெந்த இடங்கள்ல பிரயுக்தமான இடங்களை எல்லாம் தன்னுடைய தாழ்ச்சியை நிகர்ஷங்களை தெரிவித்து வந்தவராக இருக்கக்கூடிய ஆழ்வார். அதே ரீதியிலே தன்னுடைய நைச்சிய பாவத்தை இந்த இடத்தையும் காட்டுற. அழைக்கின்ற அடிநாயே, எம்பெருமானே நான் என்னுடைய தன்மையை அறிந்தவனாய் இருக்கிறேன் ஆழ்வார். எப்படின்னு கேட்கிறார். ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கே பானம் பண்றதுக்காக ஜலத்தை கொடுக்கக்கூடியதா ஒரு கேணி, ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு ஊர்ல வழியில. அப்படிப்பட்ட அந்த கேணியில யாராவது ஒருத்தர் ஒரு கள்ளி செடியை வெட்டி போட்டானே ஆனால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட அந்த பானம் பண்ண வேண்டிய ஜலங்கள் எல்லாம் அவத்தியம் அடையும். அது பானம் பண்றதுக்கு அனர்ஹமாகி போகும், அது யோகியதை அற்றதாக போய் விடுகிறது. அதே போல ஆழ்வார் சொல்றாரு, நான் உன்னை போய் எப்படி ஒரு கணத்துல கள்ளி செடியை வெட்டி போட்டா அந்த ஜலமானது பானம் பண்றதுக்கு அனர்ஹமாகிறதோ, அதே போல நான் உன்னை கட்டினால் அது உனக்கு அவத்தியமாகும் அப்படின்றத நான் அறிந்தே இருக்கிறேன் தெரிவிக்கிறார். ஆனாலும் என்ன பண்றாரு, என்னால வெறுமன் இருக்க முடியலையே,
ருச்சி இருக்கிறதே உன்னை அடைய வேணும்னு அந்த ஆர்த்தியாலேயே நான் கூப்பிடுகிறேன். புறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் தெரிவிக்கிறார், க்ஷோதீயானபி துஷ்ட புத்திரபி நிஸ்நேகோப்யனிஹோபிதே கீர்த்திம் தேவி லிஹன்னஹம் நஜபிபேமி யஜ்யோ நஜிக்ரேமி ச துஷ்யேத் ஸ்வாதுனதா துஷ்யேத் ஸ்வாபி நதாவதா நகிஷுனா லீடாபி பாகீரதி துஷ்யேத் ஸ்வாபின லச்சதே நஜபிபேத்யாப்திஸ்து சாம்யேச்சுனஹ. க்ஷோதீயானபி ரொம்ப க்ஷுத்ரனா இருக்கிறது. பல பேர் சொல்றான் நீ ரொம்ப சுத்திரனா இருக்கிறது. துஷ்ட புத்திரபி ரொம்ப பொல்லாதவரா இருக்கிறது. நிஸ்நேகபி ஸ்நேகம் ஒரு எம்பெருமான் தரத்திலே பிராட்டி தரத்திலே கொஞ்சம் கூட ஒரு கனிவான எண்ணம் உடையவரா இல்லாது இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நீர் பிராட்டியை பற்றி ஸ்லோகம் பண்ணணும்னு நினைக்கிற, ஸ்துதி பண்ணணும்னு நினைக்கிறாரே, உனக்கு வெக்கமோ பயமோ இல்லையா அப்படின்னு கேட்கிறான். எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும், எனக்கு எதுக்கு லஜ்ஜை இருக்கணும்? பாகீரதியான நடியானது எம்பெருமானோட திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கக்கூடிய கங்கா பிரவாகமா வருது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த பிரவாகத்திலே ஒரு நாயானது தன்னுடைய நாக்கை வைத்து அந்த தண்ணீரை வந்து சுவைக்கிறது. அப்படி சுவைக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றது? அந்த கங்கையினுடைய புனிதம் தான் கெட்டு போயிடுத்தானா? இல்லையே, அது என்னைக்கு கங்கை புனிதமாகத்தானே இருக்கிறது. கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடிவினை கடிவினை களைந்திட இருக்கும்னு சொல்லும்படியாய் அது புனிதமாகத்தானே விளங்குகிறது. அதே போல அந்த நாயானது அந்த தண்ணீரை சுவைத்ததுனாலே அதனுடைய விடாயானது அடங்காது போச்சா அப்படின்னு கேட்டால் அது இவருடைய விடாயும் அடங்கித்தானே போயிற்று. அதே போல இந்த இடத்துல சொல்றாரு ஆழ்வார், அழைக்கின்ற அடிநாயன் நான் நீச்சனாய் இருந்தாலும் என்னுடைய தன்மையை அறிந்தவனாய் இருந்தாலும் உன்னுடைய ருச்சியானது, உன்னை அடைய வேண்டிய ருச்சியானது, உன்னுடைய போக்கியத்துவமானது என்னை வந்து வெறுமனே இருக்க ஒட்டவில்லைன்னு தெரிவிக்கிறார். அதனால அந்த ஆர்த்தியாலே நான் உன்னை கூப்பிடுகிறேன். இந்த நாயின்ற ஒரு பிராணி இருக்கே, அது சாதாரணமா ரொம்ப நன்றி உள்ள பிராணின்னு தெரிவிக்கிறார். தன்னுடைய தலைவன் வரக்கூடிய காலத்தை யாராவது ஏதோ அதுக்கு ஒரு உணவு கொடுத்தான்னா அவரை ஒரு தடவை பார்த்து கொடுத்தா போதும். அடுத்த தடவை எந்த இடத்துல பார்த்தாலும் உடனே பண்ணும், தன்னுடைய வாலை குழைத்து குழைத்து அவரிடத்த வந்து ஆட்டும். நாய் கூழை வாலால் அதனுடைய தலைவனுக்கு தன்னை ஆவலை வந்து தன்னுடைய வாலை ஆட்டி காட்டுமே. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாய்க்கால் வால் வந்து கொட்டை வாலா இருந்து அதோ கதிர்ச்சி போட்டுட்டா, இல்ல அது பிறக்கக்கூடிய காலத்திலே வந்து அந்த வாலை இல்லாத பிறந்து விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தன்னுடைய ஆவலை எப்படி அது தெரிவிக்கிறது ரொம்ப அரிதாக போய்விடும். ஐயோ தெரிவிக்க முடியலையேன்னு என்ன பண்ணும், நோவுபட்டு கிடக்கும். ஆழ்வார் சொல்றா அதே போலதான், அழைக்கின்ற அடியாயேன் நாய் கூழை வாலால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும். என் நெஞ்சத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் உள்ளம் அது போல சொல்ல முடியல, என்னால என் உள்ளம் நோவுபட்டு கிடமா நிற்கிறதுன்னு தெரிவிக்கிறார். இப்போ இந்த இடத்துல காட்ட இந்த திருஷ்டாந்தம் உதாரணத்தை பார்க்கக்கூடிய காலத்துல ரெண்டு வகையான கருத்து தோன்றும். இந்த இடத்துல ஆழ்வார் திருவுள்ளத்திலே ஒரு கிளேசமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. எம்பெருமானை காண வேண்ட கிளேசம் ஓடிட்டு இருக்கிறது. அதை வாய் விட்டு சொல்ல முடியல ஆழ்வாராலே, அவ்வளவு கனத்ததா இருக்கிறது ஒண்ணு. நான் எப்படி தன்னுடைய ஆவலை தன்னுடைய எஜமானனுக்கு தெரிவிக்க முடியாத கிளேசப்படுகிறதோ அதை போல ஆழ்வார் தரத்திலும் எந்த விதமான சாதனம் இல்லாமல் கிளேசப்படுகிறார் மற்றொரு கருத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அழைக்கின்ற அடிநாயேன் நாய் கூழை வாலால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும். இப்படிலாம் ஆழ்வார் சொல்றதை கேட்டான் எம்பெருமான். ஆழ்வீர் உம்மிடத்துல கைமுதல் இல்லைன்னு நன்னா தெரிஞ்சுட்டான்னு நீரே சொல்லிட்டார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன எதுக்கு கூப்பிடுறாரு நீர்னு கேட்டாராம். அதுக்கு மேல வந்து மறுமொழி ஆர்வம் தெரிவிக்கிறார். மழை கண்ணு குன்னமிடத்தானிரை காத்தாய். எம்பெருமானே நீ எப்படி சொல்லிட்டாரு, நீ எப்படிப்பட்டவன் நீ? இந்திரன் ஒரு காலத்திலே பசிக்கோபத்தினாலே 7 நாள் மழை பெய்தானே. அப்ப என்ன பண்ணார்? மழை 7 நாள் பெய்து மாத்தெடுப்ப மதுசூதனன் எடுத்து மறித்த மலை கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும். இந்த கோவர்தன மலையை துவங்கி பிடித்தாயே, பசுக்களையும் கோபாலர்களையும் காத்தாயே. அப்படி இருக்கக்கூடிய நீயாச்சே, உன்னுடைய குளிர்ந்து உன்னுடைய உன்னமேந்தி குளிர்மழை காத்தவனாச்சே. அப்படிப்பட்ட உன்னுடைய மகா குணத்தையும் மகா கருணையையும் நம்பிதானே நான் இருக்கேன், அதை நம்பிதானே நான் இருக்கேன். அப்படிப்பட்ட அந்த திருவுருளானது பசுக்களுக்கு தான் அந்த திருவருள் உண்டுன்னு ஏதாவது நேதி உண்டா எம்பெருமானே? என்போல்வார் இடத்திலும் அது பிரசரிக்கக்கூடியது தானே. அப்படிப்பட்ட அந்த குணத்துக்கு நான் புறம்பாகி போனேனா, அது அவனோட அருள் படக்கூடிய இடத்துல நான் விலகி இருக்கிறேனா அப்படின்னு தன்னுடைய கலக்கத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த பாசுரம். நிலை 4வது பாசுரம்.
உருவதிதுவென்ன உனக்காள் பட்டு நின் கண் பெறுவதெது கொலன்ன பெதையேன் நெஞ்சம் மறுகல் செய்யும் வானவர் தானவர்க்கென்னும் அறிவதறிய அறியாய அம்மானே. ஆழ்வார் மேலும் இந்த தனக்கு உண்டான ஒரு கலக்கத்தை இந்த பாசனத்தை விண்ணப்பம் செய்கிறார். ஆழ்வாருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு, எம்பெருமானுக்கு ஆட்படுதான் தன்னுடைய சொரூபானுரூபம், சொரூபத்துக்கு உத்தேசியமா இருக்கக்கூடியதுன்னு அறிந்து கொண்டவராய் இருக்கிறார். அப்படி அறிந்து கொண்டவராய் இருக்கக்கூடியவர் அவனுக்கு ஆட்பட்ட பின்பு கலங்குறாரே, அப்படி கலங்குறது நியாயம் இல்லைன்னு தான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த எபெருமானுக்கு நாம ஆட்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஆனால் அந்த எபெருமான் நமக்கு நன்மையே செய்தருள்வான் அப்படின்னு ஒரு துணிவு இருக்கணும், ஒரு அத்தியாவசாயம் இருக்கணும். இல்ல அவன் நமக்கு எது செய்தாலும் அது நமக்கு பிராப்தியமே, அதுதான் நமக்கு பலன் அப்படின்ற ஒரு மகா விசுவாசமாவது இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே, இருந்துதானே தீர வேணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு இல்லையோ தோன்றுகிறது. ஆனால் ஆழ்வார் எப்படிப்பட்டவர்? இந்த சொரூபானுரூபம்னு அறிந்தவராய் இருக்கிறார். செய்தலை எழுநாத்து போல் அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தடமுகில் வண்ணன் பக்கல் வளர விடுமென்களே. கிருஷகன் உழவன் இருக்கானே, அவன் என்ன பண்றான்? தன்னுடைய கஷேத்திரத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு நாற்றை தன் விருப்பப்படி விநியோகம் செய்து கொள்கிறான். அதே போல பத்தியுழவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்றான்? தன் உடைமையா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் தன் இஷ்டம் போலே விநியோகம் செய்து கொள்வான் அப்படின்றது அறிந்து கவலையற்று இருக்க வேணுமே. சொரூபானுரூபம் அறிந்தவரான ஆழ்வாருக்கு இது தெரியாதா? அப்படி கவலையற்று இருக்க வேண்டிதான் பிராப்தமாய் இருக்கக்கூடிய காலத்திலே ஆழ்வாருக்கு அந்த துணிவு உண்டாகாமல் என்ன பண்றார்? நமக்கு நித்திய கைங்கரியம் நின்கண் பெறுவது போல் என்ன, உன்னிடத்துல பற்றக்கூடிய பேர் எதுவாக இருக்கும்? நித்திய கைங்கரியமா இருக்குமா, நித்திய சம்சாரமா இருக்குமா அப்படின்னு ஒரு கலக்கம் ஏற்படுறது. அப்போ அப்படி இன்னும் இந்த சம்சாரத்திலே நான் கிடந்துடல்வேது ஆகுமோன்னு கலக்கமே உண்டாகி இருக்கிறது. அதனால அந்த ரீதியில இந்த பாசுரத்தை விண்ணப்பம் செய்கிறார். அந்த கலக்கத்தை இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஒருவதிதுவென்னு உனக்காள் பட்டு, உருவது இதுன்னா இதுதான் சொரூபானுரூபம் அறுதிட்டு இருக்கிறார் ஆழ்வார். அதுக்கு மேல உனக்கு ஆட்பட்டு, இந்த ஆட்பட்டுன்ற சப்தத்தாலே என்ன சொல்றதுன்னா, இதுன்ற பொருளுக்கு என்ற சப்தத்துக்கு ஆட்படுகையே பொருள்னு காட்டக்கூடியதா இருக்குது. உண்டியே உடைய உகந்தோடை மின்மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழ்வாருக்கு உற்றதானா? உற்றது இல்லையே. எம்பெருமானுக்கு ஆட்படுகைதான் உற்றதான ஒரு செயல்னு காட்டக்கூடியதா இருக்கு. உருவதிதுவென்ன உனக்காள் பட்டு, அப்படி கொண்ட ஆழ்வார் உனக்கே ஆட்பட வேண்டும், இதுதான் சொரூபானுரூபம்னு அறுதியிட்ட ஆழ்வார் உறுதி கொண்ட அளவோடு இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த உறுதியை அனுஷ்டான பரியந்தமாக்கி அனுஷ்டிக்க கூடியவர். விழிக்கும் கண்ணிலேன் என் கண் மத்தல்லால் வேறொருவரோடின் மனம் பத்தாது உழைக்கோரு புள்ளி மிக என்ன கண்டாய் ஊழியேன் உலகுண்டு விழுந்தானே. எம்பெருமானானவன் கையும் திருவாயுமாய் சாதிக்கிறான். அப்படிப்பட்ட இருப்பை பார்க்கிறார் ஆழ்வார், பெரியாழ்வார் பார்க்கிறார். பாட்ட உடனே அவனை பார்த்து சில பாசனங்களை எல்லாம் பாடிட்டு அப்புறம் சொல்றார், எம்பெருமானே அல்பமான நாவாலே உன்னை பாசனங்கள்லாம் பாடியிருக்கேன். உடனே அல்பமான நான்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்கிய, உன்னுடைய சிறுமையை நீ அறிந்திருக்கிறாய், என்னுடைய பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்தும் கூட பாடுவதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கான்னு கேட்கிறான். ஏன் இல்லை எனக்கு? விழிக்கும் கண்ணிலே நின் கண் மத்தலாம், என்ன போல ஒரு அனன்யார சேஷபூதர், உன்னை தவிர வேற யாரையும் நினைக்காத ஒருத்தர் உண்டா? அனன்யார சேஷபூதரானவர் பாடக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் அவத்தியாவகமா இருக்கலாம். நான் பாடுறது உனக்கு அவத்தியத்தை, ஒரு தாழ்ச்சியை உண்டாக்குவதா இருக்கலாம். அதை பெரியோர் பிழை பொறுப்பது பெரியோர் கடனன்னு தெரிவிக்கிறார். அப்படி நான் பொறுக்கும்படியான அடியவனா நீர்னு கேட்கிறார். விழிக்கும் கண்ணிலே நின் கண் மத்தெல்லாம் வேறொருவரோடு என் மனம் பத்தாது.
பெருமானே உன்னுடைய கடாட்சத்தை தவிர, உன்னுடைய நிழலை தவிர வேறொரு கடாட்சத்தை பொருளாக மதிக்கக்கூடியவனே அல்லேன் நான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட உறுதியுடையவராய் இருக்கக்கூடிய ஆழ்வார்னு காட்டுகிறார். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கையினின் சாயை அழிவு கண்டாய். வண்டானது இருக்க அல்ல, தேனை உடைத்தாய் இருக்கக்கூடிய தாமரை பூக்கள்ல போய் தேனை உண்டது. அப்படிப்பட்ட அந்த தேனின் சுவையறிந்த வண்டானது மீண்டும் ஒரு முள்ளிப்பூ, அதுல தேனே கிடைக்காது, அந்த முள்ளிப்பூவை தேடி போகுமானா கண்டிப்பா போகாது. அது போலதான் ஆழ்வாரானவர் எப்படி இருக்காருன்னா, உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் கைங்கரிய ரசமறிந்தவராய் இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் மற்றொரு வாசலை தேடி போவாரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போக மாட்டார். அப்படிப்பட்டவராய், அப்படிப்பட்ட அத்தியவசாயமுடைய உனக்காட்பட்டு அந்த சொரூபான எம்பெருமானுக்கு சேஷபூத்தனாய் இருக்கக்கூடியதை சொரூபானுரூபம் என்று அறிந்தவராய் இருக்கிறார். எற்றைக்கும் ஏழ்வரவிக்கும் முந்தன்னோடு தோமே உனக்கே நாமாட்செய்வோம். ஆண்டாள் தெரிவிக்கிறார் திருப்பாவை. ஏழு பிறவிக்கும் தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்வத்வே மனுஷ்யத்வே மானுஷி. எம்பெருமான் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்ணிக்கிறானோ அந்த சமயத்துல பிராட்டி அவனுக்கு ஒக்க தோன்றிக் கொண்டு அவதாரம் பண்ணி கொண்டு தானே இருக்கிறாள். இவர்களெல்லாம் தெரிவிக்கிறார். ஆண்டாள் தெரிவிக்கிறாள், நீ எப்பப்போலாம் பிறக்கிறாயோ அந்தந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நானும் உனக்கு பிறந்து உனக்கு ஆட்சியும்படியா இருக்கக்கூடிய ஒரு பேரை பெற வேண்டும் தெரிவிக்கிறார். அப்போ ஆழ்வார் கொண்டிருந்த உறுதி இப்படிப்பட்டதாய் உனக்காட்பட்டு அந்த சொரூபானுரூபம் உன்னுடைய கைக்கரியமே புருஷார்த்தம்ன்றதுல ரொம்ப அத்தியவசாயம் உடைத்தவராய் இருந்தார். இப்போ இவ்வளவு விஷயம் சொன்னாரு, அது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இவ்வளவு அத்தியாவசாயம் உடையவராய் இருக்கக்கூடிய ஆழ்வார் மேல என்ன சொல்றார், நின்கண் பெறுவது கொலென்னு வெதையே நெஞ்சம் மறுகள் செய்யும். மேல சொன்ன உறுதிக்கும் அத்தியாவசாயத்துக்கும் இப்போ கீழே சொல்லக்கூடிய அந்த பின்னடிகளுக்கும் வந்து தகுந்ததாக, அந்த உறுதிக்கு தகுந்ததாக இல்லையேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆழ்வாரே தெரிவிக்கிறார், உனக்கு ஆட்படுவதுதான் எனக்கு சொரூபானுரூபம்னு நான் அறிந்து வைத்தும் இந்த உறுதி எனக்கு உண்டாகாமல் இருந்தால் நான் கவலைப்படலாம். எனக்கு இந்த உறுதி ஏற்பட்டது, ஏற்பட்டப்பறம் நீ என்ன கைக்கரித்தை குடிப்பியோ சம்சாரத்தை குடிப்பியோன்னு நான் கவலைப்படுவது தகுதி அல்லதுதான், தகாதது நேர்ந்திருக்கதான் கரசிக்கிறாராம் ஆழ்வார். நின் கண் பெறுவது எது கொலென்னு. ஆழ்வாருடைய நெஞ்சமானது எம்பெருமான் செய்யறான்னு சொல்லிட்டு மாறி மாறி பல பிறப்பையும் கொடுக்க போகிறாயோ, இல்ல என்னுடைய ஆற்றாமை அறிந்து விரைந்து வந்து முகம் காட்ட போகிறாயோன்னு ஆழ்வாருடைய நெஞ்சு அப்படியே தழும்புகிறதுன்னு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. இதை கேட்டான் எம்பெருமான், ஆழ்வீர் நீர் இப்படி கிளம்புவதற்கு காரணம் என்னன்னு அப்படின்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட அதுக்கு காரணம் உரைக்கக்கூடிய முகத்தாலே எம்பெருமானை விழிக்கிறார். வானவர் தானவர்க்கென்னும் அறிவதறிய அம்மானே. பிரதிகூலர்களா இருக்கக்கூடிய தானவர்கள், அனுகூலர்களா இருக்கக்கூடிய வானவர்கள், அவர்களுக்கெல்லாம் கூட நீ அறிய ஒண்ணாதவனாய் இருக்கிறாயே, நீ என்ன பண்ண போற? என்னையும் அவர்களுடைய கோட்டியிலே சேர்க்கப் போகிறாயா? நெரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். பிரதிகூலராக இருக்கவர்களுக்கு எம்பெருமான் காட்சி தர மாட்டான்றது வேணா நியாயமா இருக்கலாம். அனுகூலர்களா இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்களுக்கு கூட காட்சி தர மாட்டானா இல்லைன்றார். பொய்யாளர்கள நேரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். அந்த பிரம்மாவாலே காண முடியல எம்பெருமான், சாட்சாத் நாபி கமலத்துல இருந்தா கூட அவனால பார்க்க முடியல என்றார். அப்போ அவர்களுக்கும் தானவர்களுக்கும் காண்பதற்கு அறிய ஒண்ணாதவனாய் இருக்கக்கூடிய என்னுடைய அவருடைய கோட்டியிலே அவருடைய கோஷ்டியிலே என்ன சேர்க்கப் போகிறோயோன்னு கலங்குகிறேன்றார். அரியாய அம்மா, நீ அரினா நரசிம்மமூர்த்தி, நரசிம்ம பகவான் ஒரு அர்த்தம். அதனால என்ன ஆகுதுன்னா அரியாய அம்மா நரசிம்மனை சேர்த்து சொன்னதுனாலே மற்றொரு ஒரு யோஜனை இந்த இடத்தை தெரிவிக்கிறார். பிரகலாதனுக்கு உன்னை உள்ளபடி அறியலாயிற்று, அவனுடைய கோட்டியில தான் என்ன சேர்க்க போறியோ அப்படின்னு வந்து கேட்பதாகவும் தெரியுது. ஏன்னா கிழி என்ன தெரிவித்தார்னா, நின் கண் பெறுவது கொலைன்னு என்ன வந்து நித்திய சம்சாரியா வைக்க போறியா,
நித்திய கைங்கரிய கொடுக்க போறியா எனக்குன்னு கேட்டாரோ இல்லையோ, அதே போல இந்த இடத்துல என்ன சொல்றார், வானவர் தானவருக்கெல்லாம் அறிய ஒண்ணாதவனாய் இருக்கிறாய், சிறுக்கனாய் இருக்கக்கூடிய பிரகலாதனே உன்னை உள்ளபடி அறிந்தவனாய் இருக்கிறான், அந்த கோட்டிலே வைக்க போறேன், அந்த கோட்டில நீ வைக்க போறேன்னு எனக்கு தெரிவின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. மேலே 5வது பாசுரம். அரியாயமம்மானை அமரரு பிரானை பெரியானை பிரமனை முன்படைத்தானை வரிவாள் அரவினானை பள்ளி கொள்கின்ற கரியான் கடல் காண கருதும் கருத்தே. ஆழ்வார் தம்முடைய கலக்கத்தை எல்லாம் கீழ்ப்பாட்டிலே வெளியிட்டாரோ இல்லையோ, அதை பார்த்தான் எம்பெருமான். எல்லாத்தையும் அது கேட்ட எம்பெருமான், ஆழ்வீர், நாம் சிலருக்கெல்லாம் அருமைப்பட்டிருக்கிறோம்ன்ற விஷயம் இருக்கட்டும், பத்துடை அடியவர்க்கு எளியவன் நீரே ஆதியிலே பாடியிருக்கிறேன், அறிந்து பேசினவர் தானே நீர். நான் பிறர்க்கெல்லாம் அரியனாய் இருப்பது கண்டு உமக்கென்ன வருத்தம், உமக்கு நான் எளியவனாகத்தானே இருக்கிறேன், உமக்கு வேண்டுவது என்ன அதை சொல்லும் அப்படின்னு கேட்க, அத உன்னை காண்கைதான் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அரியாய அம்மானை, விரோதி நிராசன சீலனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சுவாமின்னு தெரிவிக்கிறார். ஹரின்ற சம்ஸ்கிருத சப்தம் தான் ஹரின்னு மாறி இருக்கு. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதஹ அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ தஹத்யேவஹி பாவகஹ வரணஸ்யாம் குருக்ஷேத்ரே நைமிஷாரண்யேவ ச தத்தம் ஸ்யாத்யேன ஏனோக்தம் ஹரிரித்தி அக்ஷரத்வயம். இந்த ஸ்லோகத்தை கார்த்தால எழுந்திருக்கக்கூடிய காலத்துல இதை விண்ணப்பம் செய்ய வேணும்னு ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். காட்ட வந்த விஷயம் என்ன, ஹரிஹி அப்படின்ற சப்தம் பாவத்தை அரிப்பவனாய் இருக்கக்கூடியவன் ஹரின்னு தெரிவிக்கிறார்கள். ஹரிர் ஹரதி பாபானி, பாபத்தை எல்லாம் அரிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். பாபத்தை எல்லாம் அரிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆழ்வார் போன்றவருக்கு தான் இது பண்ணோம்னா, சாமானியருக்கா இருக்கக்கூடியவருக்கு எல்லாம் பண்ண மாட்டானோன்னு கேட்டா இல்ல இல்ல, துஷ்டசித்தை அபிஸ்மிருதஹா, துஷ்டசித்தமுடையவனாய் இருந்தால் அவனுக்கும் பண்ணுவான்றவன், அது கூட சாத்தியமானவன். ஆமா எங்கனம் அப்படின்னு கேட்டார். அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ தஹ, அக்னி இருக்கு, அக்னியை போய் ஒரு குழந்தை தொடுறது, அது குழந்தை தொடுறது பாவம், சுடாத இருப்போம்னு நினைக்கிறதானா அது குழந்தைய சுடுறது. ஒரு பெரியவர் எதாச்சியா கையை வச்சு விடுறாரு, அவர் வச்சாலும் அவர் கையும் சொல்றது. அப்போ அக்னியுடைய தன்மை சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது சுடக்கூடியதா இருக்கிறது இல்லையா. அதே போல எம்பெருமானுடைய ஹரின்னு சொல்லக்கூடியவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, ஹரின்னு சொல்லக்கூடியவனுடைய பாபங்களை எல்லாம் ஹரிக்கக்கூடியவனாய் இருக்கவன். ஹரியாய அம்மானை மதுர யோஜனை தெரிவிக்கிறார். ஹரினா நரஹரியாய் நரசிம்மனாய் தோன்றினவன், நரசிம்மனாய் தோன்றி சிறுக்கனாய் இருக்கக்கூடிய அந்த பிரகலாதனுக்கு அருள் செய்தவன். ஹரியாய அம்மானை அமரரு பிரானை, நித்தியசூரிகளுக்கெல்லாம் தன்னை காட்டிக் கொடுக்கக்கூடிய உபகாரகனாய் இருக்கக்கூடியவன். அரியாய அம்மானை அமரரு பிரானை பெரியானை, அந்த நித்தியசூரிகளாலும் எல்லை காண முடியாத பெருமை படைத்தவனாய் இருப்பவன். அரியாய அம்மானை அமரரு பிரானை பெரியானை பிரமனை முன் படைத்தானை. அந்த நித்தியசூரிகளுக்கும் நித்திய விபூதி நாதனாய் எம்பெருமான் இருக்கிறான். நித்திய விபூதி நாதனாய் இருந்தும் லீலா விபூதிக்கும் விதை விதைத்தவனாய் இருக்கக்கூடியவன். பிரம்மாவை தோற்றான், பிரமனை முன் படைத்தானே சொன்னதுனால என்ன பண்றான், பிரம்மாவை கொண்டு மேற்கொண்டிருக்கக்கூடிய சிருஷ்டியெல்லாம் பண்றானே. அவா அந்த சிருஷ்டிகளுக்கெல்லாம் லீலா விபூதிகளுக்கெல்லாம் விதை விதைத்தவனாய் இருக்கிறான் தெரிவிக்கிறான். வரிவாளரமணனை பள்ளி கொள்கின்ற அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கான், லீலா விபூதியை படைக்கிறான், பிரம்மாவை கொண்டு படைக்கிறான். படைத்தது மாத்திரம் போதுமானா அந்த லீலாவிட அந்த தத் ரட்சணத்திலையும் தீட்சிதனாய் இருக்கிறான். அந்த லீலா விபூதியை காப்பதிலையும் அவன் தீட்சிதனாய் தீட்சை கொண்டவனாய் இருக்கான், விரதம் பூண்டவனாய் இருக்கிறான். அதனால என்ன பண்றான், பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அப்படின்னு சொல்லும்படியாய் திருப்பார்கடலில வந்து சயனித்துக் கொள்கிறான். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை, உறங்கத போல இருக்கான், ஆனால் ஜெகத் ரட்சணத்தையே தன் சிந்தையிலே கொண்டவனாய் இருக்கிறான். யசநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனஹ நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்யஹி அகதோ மதுராம் புரி. அவதார கந்தமா இருக்கக்கூடிய திருப்பார்கடல்ல இருந்து என்ன பண்றான்,
அப்படியே வந்து வடமதுரையிலே வந்து தோன்றினான் கண்ணன் என்னும் கருந்தெய்வம். கண்ணன் என்னும் கருந்தெய்வமாக வந்து இவ்விடத்திலே அவதரித்தான். வரிவாளரவினனை பள்ளி கொள்கின்ற கரியான். கரியானெல்லாம் கண்ணனாக வந்து பிறந்தான் இருக்கிறார். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு காலமேகம் வரிவாள் கரியான் கடல் காண கருதும் கருத்தே. அப்போ அந்த திருவனந்தாழ்வான் மேலே அவன் சயனித்திருக்காங்க. வெளுத்த நிறத்தை உடையதா இருக்கிறது அந்த திருவனந்தாழ்வான். அதன் மேலே ஒரு காலமேகம் சாய்ந்தார் போலே எப்படி இருக்கான எம்பெருமான் பரபாக சோகை விளங்க கண் வளர்ந்தார். பரபாக சோகைன்னா பல வர்ணங்கள் சேர்ந்ததா இருக்கக்கூடிய பரபாக சோகைன்னு தெரிவிக்கிறார். திருவனந்தாழ்வான் வந்து ஒரு வெண்மை நிறமா இருக்கு. எம்பெருமானவன் காலமேகத்தை போல இருக்கிறான். கான்ட்ராஸ்ட் சொல்றாள். அது போல ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராஸ்டா இருக்கு. அப்படி பரபாக சோகை உடையனா இருக்கிறான். அவ இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கடலை காண கருதுவதுதான் என் கருத்து தெரிவிக்கிறார். அது படுப்பைக்கு அது எம்பெருமானுடைய படுத்திருக்கூடிய ஆதிசேஷன் அது வந்து திருவனந்தாழ்வான் ஒரு பரபாகமான அதுல பயணித்துக் கொண்டது ஒரு பரபாகமான வடிவையும் அந்த வடிவுக்கு பரபாகமாக திருவடிகளும் காண்கையிலே விருப்பம் உண்டுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தின் மூலம் காட்டுகிறார்கள். கருத்தே உன்னை காண கருதி என் நெஞ்சத்திருத்தாக இருத்தினேன் தேவர்கட்கெல்லாம் விருத்தா விளங்கும் சுடர்ச்சோதி உயரத்துருத்தா உன்னை உள்ளம் என் உள்ளம் முகந்தே. இது 6வது பாசுரம். கீழே 5 பாசுரங்களாலும் ஆழ்வார் தன்னுடைய ஆர்த்தியை வெளியிட்டார். இதையெல்லாம் கண்ட எம்பெருமான் ஆழ்வாருடைய ஆர்த்தியை ஒருவாறு சமணம் செய்து வைப்போம் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்து எம்பெருமான் புகுந்துட்டான். அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே ஆழ்வார் நம்முடைய நெஞ்சானது உகந்து அனுபவிக்கிறபடியை தெரிவிக்கக்கூடியது அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். 5 பாசுரத்திலே ஆர்த்தி, அந்த ஆர்த்தி சமணமாகி இப்ப எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்து வீத்திருக்கிறான். அதனால்தான் தெரிவிக்கிறார் எம்பெருமானை கருத்தேன்னு விழிக்கிறார். கருத்தே உன்னை காண கருதி. ஆழ்வாருக்கு தசைகள் எப்படி இருக்குன்னா எம்பெருமானோட சம்ஸ்லேஷ தசை விசேஷ தசை பிரிவு சேர்த்தி மாறி மாறி ஏற்படும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆழ்வார் இவன் எட்ட முடியாதவன் ஏதோ கதை சொல்றாள், இந்த பழம் புளிக்கும்னு நரி விட்டு போயிடுத்துன்னு அந்த மாதிரி விட்டு போகக்கூடியதா இருக்கான்னா அந்த மாதிரி விட்டு போகக்கூடியவர் இல்லை. ஆழ்வாருக்கு எவ்வளவோ தளர்ச்சி ஏற்பட்டாலும் அவர் கீழே விழாதபடி அவர் தவழ்ந்து விழாதபடி அவனுக்கு வலிமையூட்டி கொண்டு நடத்தி கொண்டு போருவன். அதான் கருத்தே. ஆழ்வார் எவ்வளவு விசேஷத்துல துன்பம் ஏற்பட்டாலும் தளராதபடி அவனுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். எனக்கு மிடுக்கானவனேன்னு தெரிவிக்கிறது வியாக்கியானத்துல. கருத்தே உன்னை காண கருதி. காண ஆசைப்பட்ட அளவிலேன்னு தெரிவிக்கிறார். காண கருதினா காண ஆசைப்பட்ட அளவிலேயே கண்டேன்றார். எப்போ நீர் ஆழ்வார் எப்போ எதிர் பண்ணார்? அப்போதே நீ என் நெஞ்சில வந்து சேர்ந்தபடியாலே அப்படின்னு சொல்றாராம். இப்பதானே இந்த பாசுரத்துல 5 பாசுரத்துல ஆழ்வார் ஆர்த்தியோட கதறி இருக்கார். இதுக்கு முன்னாடி பல வந்து திருவாய்மொழிகள்ல கதறி இருக்கிறார். எப்போது வந்து சேர்ந்தார் அப்படின்னு கேட்டால் எப்போதோ என் நெஞ்சில வந்து சேர்ந்து விட்டாரே தெரிவிக்கிறார். ஆழ்வீர் இப்படி சொல்றாரே நீர் முன்னாடியில உங்களை கதறிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல 5 மடனாரா அழியத்தாய்ன்னு வந்து தூது விட்டீரே. அங்கிருந்து தொடங்கி எவ்வளவு சம்ஸ்லேஷம் எவ்வளவு விசேஷம் பல விசேஷங்களை பார்த்தவராய் இருக்கக்கூடிய நீர் உடனே எப்பொழுதே வந்து சேர்ந்தான்னு சொல்றாரு. ஏன்னா சேர்ந்துட்டா அப்படித்தான். கருத்தே உன்னை காண கருதியன் நெஞ்ச திருத்தாக இருத்தினேன் என்றார். எப்படின்னா எப்பொழுதும் எழுந்துக்க முடியாத ஒரு ஸ்தாவர பிரதிஷ்டை, இனி ஒரு காலம் பெயர்ந்து போகாத அளவுக்கு ஒரு ஸ்தாவர பிரதிஷ்டையாக என் நெஞ்சிலே இருக்கிறேன். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார் கரவதண்டத்தில் உய்யலுமாமே. பெரியாழ்வார் மார்வம் என்பதோர் திருமார்பில ஆழ்வாருடைய மார்பில ஒரு கோயில் அமைக்கணும். கோயிலுக்கு தெய்வம் வேணுமே. மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. அது போல ஆழ்வார் என்ன பண்ணார்? ஆழ்வார் உள்ளத்துல எம்பெருமானை கொண்டு உட்கார்ந்துட்டோம். அரவத்தமளியினோடும் அழகிய வார்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து.
அப்படியே ஸ்தாவர பிரதிஷ்டையா வந்து உட்கார்ந்துட்டான். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டோடி வந்தன் மணக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி. அதுக்கு மேல ஆழ்வார் யோசனை பண்ணி பார்க்கிறார். நம்முடைய திருவுள்ளத்துல வந்து இந்த எம்பெருமான் குடிக்கொண்டானே, இது எப்படிப்பட்டவன், இது எப்படி நடக்கக்கூடியதா இருக்கு, நடக்கூடியதா இதெல்லாம்? நீ சாமான்யமாக என் நெஞ்சத்துல வந்து இருக்கக்கூடியவனா? அம்மான் ஆழிப்பிரான் அவனிப்பிடத்தான் யானார் என்று சொல்லும்படியாய் நீ இருக்கக்கூடியது எப்படி, என்னுடைய ஸ்திதி எப்படி, உன்னுடைய ஸ்திதி எப்படி, பர்வத பரமாணு ஓட்டை வாசி போறோம்னு சொல்லும்படியாய் பர்வதத்துக்கும் ஒரு பரமாணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உண்டு நமக்கு. சாமான்யமாக என் நெஞ்சில வந்து இருக்கத்தக்கவன் இல்லையே, நீ பராத்பரனாச்சின்னு தெரிவிக்கிறார். தேவர்கட்கெல்லாம் விருத்தா, இவர்களுக்கு மேல் தேவர் உயர்ந்தவர்கள் இல்லை என்னும்படியாக உயர்ந்தவர்களுக்கெல்லாம் நீ மேற்பட்டவனாய் இருக்கிறாய்ன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. விளங்கும் சுடர்ச்சோதி உயரத்தொருத்தா, பரமபதமானது எப்படி இருக்குன்னா சுடரொளியாய் நின்ன தன்னுடை சோதி, ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியது, உன்னதமாக ரொம்ப மேல இருக்கக்கூடியது. விளங்கும் சுடர்ச்சோதின்னு தானே திருநாட்டை நிர்தேசம் பண்றோம். அப்படி உயர்ந்த நிலத்தில இருக்கக்கூடியது. விளங்கும் சுடர்ச்சோதி உயரத்தொருத்தா, ஒருத்தன் அத்விதீயன், உன்னை போல ஒருத்தன் கடிவு உண்டா? உத்தார் மிக்காரை இளையாய மாமாயா, இணையில்லாதவன் நீன்னு சொல்லக்கூடியதாயிருக்கு. அப்படிப்பட்ட உன்னை எண்ணுள்ளம் உன்னை உகந்துள்ளும், நீ பரவத்திலே எழுந்தொழி இருந்து விண்ணாட்டவர் மூதுவர்களை எல்லாம் அனுபவிக்கிறாயே, எப்படி அந்த ரீதியில் எந்த ரீதியில் அவர்களுக்கெல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறாரோ அதே போல அனுபவத்தை எனக்கும் கொடுத்தாயே, என் நெஞ்சு மகிழ்ச்சியின் எல்லையிலே நிற்கிறதுன்னு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கீழே தெரிவிச்சேன் 6, 7, 8 3 பாசுரங்களும் இந்த வீத்திருந்து எழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழிய ஒரு சாரத்தை உடைத்தா இருக்கும்னு தெரிவிக்கிறார்கள். அந்த சாரம் என்னன்றது தெரிவிக்கிறேன். இந்த பாசுரத்துக்கும் அதுக்கும் எப்படி வந்து ஒரு ஐக்கியம் உண்டோன்றதையும் இவ்விடத்திலே விண்ணப்பிக்கிறேன். மணாரவாணிகள் தன்னுடைய திருவாழ்வு நூத்தந்தாதியில இதுக்கு சாரமாய் தெரிவித்த பாசுரத்திலே, வீத்திருக்கும் மால் வெண்ணில் மிக்கமயல் தன்னை ஆற்றுதற்காத்தன் பெருமையானதெல்லாம் தோத்த வந்து நன்மை கலக்க போத்தி நன்குகந்து உரைத்தான் சென்ன துயர் மாறன் தீர்ந்து. வீத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழிக்கு முன் இருக்கக்கூடிய திருவாய்மொழியானது மண்ணை இருந்து துழாவி, மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது வென்னும் விண்ணை தொழுது அவன்மேவு வைகுந்தம் என்ன கை காட்டும் ஆழ்வாருடைய தசை இருந்தது. மண்ணை எடுத்து காட்டுறார், வாமனன் மண் இது, விண்ணை காட்டுறார், வைகுண்டம் இதுன்னு காட்டுறார். அப்படி அளவு கடந்த வியாமோகத்தை உடையவராய் அடைந்தவராய் இருக்கக்கூடிய ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த வியாமோகத்தை தணிக்க வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த எம்பெருமானானவன் என்ன பண்றான்னா, ஆழ்வார் எழுந்தருளக்கூடிய இந்த திருப்புடி ஆழ்வார் அடியில எழுந்தருளி ஆழ்வாருக்கு தன்னுடைய அசாதாரணமான ஆக்கரத்தை காட்டி அருளினான். அப்படி காட்டி கொடுத்து சம்ஸ்லேஷிக்க அதனால் என்ன பண்றார், ஆழ்வார் தன்னுடைய உள்ளம் குளிர்ந்தது, வாயார வாழ்த்தினார், துயர் தீர பெற்றார்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அதே போல தெரியாத உபய விபூதியிலும் எனக்கார நிகழ் நானில நீநிலத்தேன் சொல்லும்படியாய் தனக்கு யாரும் நிகரில்லை என்ற பெருநேன்மையை வீத்திருந்தேழ கொண்டு திருவாய்மொழியில தெரிவிக்கிறார், காட்டக்கூடியது இருக்குது. அதே போல இந்த இடத்துல என்ன, நீ பரவத்திலே எழுந்திருந்து விண்ணாட்டவர் மூதுவர்களை எல்லாம் உகப்பிக்கிறாயோ, எப்படிப்பட்ட அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறாயோ அதே போல அனுபவத்தை எனக்கு இவ்விடத்திலே கொடுக்கிறாய்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அதனால இந்த இடத்துல ஐக்கியம் உண்டுன்னு காட்டுகிறார்கள். உகந்தே உண்மை உள்ளமென் உள்ளத்து அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடம் கொண்ட அமனார் மிகுந்தானவன் மார்பகலம் இருவூரான் அகந்தாய் நரசிங்கமதாய உருவே. எம்பெருமான் நரசிம்மாவதாரம் பண்ண காலத்திலே ஒரு கால் தூணிலே வந்து தோன்றினான். பிரகலாத ஆழ்வானுடைய ஆர்த்தியை தீர்த்தான். ஆழ்வார் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்படி பிரகலாத ஆழ்வானுடைய ஆர்த்தியை தீர்த்தா போலே எம்பெருமானானவன் தன்னுடைய ஆர்த்தியையும் தீர்த்தொழினான் அப்படின்னு நினைத்து அவனை ஸ்துதி பண்ணுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம். என்னுள்ளம் உன்னை உகந்தே உள்ளும் அப்படின்னு கீழ்பாட்டிலே சொன்னார். அதே விஷயத்தை தான் இந்த பாட்டில் முக்கியமாக பேசுகிறார் ஆழ்வார்.
சில பேருக்கு சந்தேகம் வரலாம் அந்த இடத்துல. ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றாரு, புனருக்தி தோஷம் உண்டோன்னு. இல்ல இல்ல, ஆழ்வாருடைய திருவாய்மொழியானது அனுபவ சாஸ்திரம். அதுல புனருக்தி தோஷம் வருதுன்னா நம்ம சந்தேகப்படுறதுக்கு வழியே இல்லை. ஆனந்த அனுபவம் எம்பெருமான் எப்படிப்பட்ட ஆனந்த அனுபவத்தை கொடுக்கிறானோ அதன் உரைப்பு காரணமாக அதன் அனுபவ பரிவாகமாக வரக்கூடிய அந்த பாசுரங்கள் அதுல புனருக்தி தோஷங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது தெரிவிக்கிறார். வீட்டுல இந்த இடத்துல காட்டுறாரு, உகந்தே உன்னை உள்ளமென் உள்ளத்து பிரிந்து கிளேசத்தோட தலை கட்டும் முகப்பன்றிக்கே ஏகரூபமாக உன்னை அனுபவிக்கும்படி தெரிவிக்கிறார். ஆழ்வார் இதுக்காரம் எம்பெருமானுடைய ஒரு இது எப்படி இருக்குன்னா, அந்த தசை எப்படி இருந்தா எம்பெருமானுடைய ஒரு சேர்ந்து இருந்தது, பிரிந்து இருந்தது, சம்சேஷம் விசேஷம் மாறி மாறி அது நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஆழ்வார் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பிரிந்து கிளேசத்தோட தலை கட்டும் முகப்பன்றிக்கு பிரியறது சேர்றது அப்படி இல்லை, ஏகரூபமாக உன்னை அனுபவிக்கும்படி எப்பொழுதும் சம்சேஷம் தான், விசேஷமே இல்லாது. இதற்கு பிறகு பிரிவாற்றாமைன்றதே இல்லாதபடி இல்லையோன்னு சங்கேதம் வரும்படியாக அனுபவிக்கிறான். அப்படி கூட ஒண்ணு உண்டா? இதுக்கு மேலேயும் ஆழ்வார் எவ்வளவோ விசேஷத்துல புலம்ப போறாரு அப்படின்னு கேட்டால், இப்போதைய ஆனந்தம் எதிர்கால வருத்தத்துக்கெல்லாம் கணிசிக்காதே. ஒருத்தனால சாப்பிடல, யாரோ ஒருத்தர் அன்னதானம் போடுற வாருன்னு கூட்டார், போனா நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் வச்சிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் என்ன நினைப்பார்? நாளைக்கு நமக்கு சாப்பாடே கிடைக்காது, இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பார். இன்னைக்காவது கிடைச்சிருக்கு நான் சாப்பிடுவோம்னு நினைப்பாரோ இல்லையோ. அதுவா ஆழ்வாரானவர் நினைக்கிறார், இன்னைக்கு நமக்கு கிடைச்ச சம்சேஷமானது நித்திய சம்சேஷம்னு நினைப்போம். நாளைக்கு என்ன ஆகுதுன்றத கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. உகந்தே உன்னை உள்ளமென் உள்ளத்து அகம்பால் அகந்தான் அமர்ந்தே. ஆழ்வாருடைய நெஞ்சத்துல எங்கெங்க அவகாசம், எந்தெந்த ஒரு சின்ன இடம் இருந்தா கூட அந்த அவகாசம் உள்ள இடங்கெங்கும் தானே ஆகும்படி நிலைந்தான் அந்த எம்பெருமான். அகம்பால் அகந்தான் அமர்ந்த இடம் கொண்ட அமனா. அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவன் மிகுந்தானவன் மார்வகலம் இருகூரான் அகந்தாய். ரொம்ப மிடுகோடு இருந்தான் இரண்யாசுரன் இல்லையா? அப்படிப்பட்டவன் அந்த இரண்யாசுரனுடைய மார்பை இருபிளவாக ஆக்கினான். அப்படிப்பட்ட அந்த உயிரை திருவுகிர்களை உடையவனா இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான்னு காட்டுறான். எப்படிப்பட்டவன் என்னாச்சுன்னா, உன்னை இல்லை எம்பெருமானே இல்ல இல்லன்னு உள்ளே செய்தது மாத்திரம் இல்லை, ஆழ்வார் எம்பெருமானுக்கு உயிர்நிலையாய் இருந்த அந்த பக்தன் அந்த பிரகலாதனை நலிந்தானே. பக்தர்கள்லாம் எம்பெருமானுக்கு உயிர்நிலையான்னு கேட்டா ஆமான்றார். ஞானேது ஆத்மைவமே மதம். உயிர்நிலையா இருக்கக்கூடிய அந்த அடியவர்களை நலிவு செய்த அந்த செருக்கு படித்தவனாக இருக்கக்கூடிய இந்த இரண்யகசிபுடைய அகன்ற மார்பை இருக்குண்ட கூறாக பண்ணினான். அப்படி அதை பண்ணும்படியான திருவுகர்களை மிகுந்தானவன் மார்வகலம் இருகூரா நகந்தா, இப்படிப்பட்ட திருவுகர்களை உடையவனை என்று சொல்கிறார். நரசிங்கமதாய உருவே, நரசிங்கமதாய உருவேன்னு சொன்னாரு. ஆனால் உடனே அடியார் பிரதிஜ்ஞை பண்ண அந்த க்ஷணத்திலேயே தோன்றினானே, அங்கப்பொழுதே அவன் தோன்றினானே, அப்படியே அந்த க்ஷணத்திலே தோன்றினான். அதே போல நீயும் என் நெஞ்சிலே தோன்றி என் நெஞ்சு நிறைய புகுந்து என்னை அனுபவித்தருளினாய்னு சொல்கிறார். உகந்தே உன்னை உள்ளமென் உள்ளத்து அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடம் கொண்டவமலா மிகுந்தானவன் மார்வகலம் இருகூரா நகந்தாய். உகந்தே உன்னை உள்ளமென் உள்ளத்து, உள்ளும் அப்படின்றத வினை முற்றாக்கிடக்கூடாது, இது முடிஞ்சு போறது வினையானது. உள்ளும் அப்படின்றத என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னன்றத விசேஷமாக சேர்க்கணும். அப்படி சேர்த்தா உகந்தே உன்னை உள்ளுகின்ற சிந்திக்கின்ற என்னுடைய அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடம் கொண்ட அமலா அப்படின்னு அன்வயம் பண்ணணும்னு காட்டுறாரு. மேலே 8வது பாசனம். உருவாகிய 6 சமயங்கட்கெல்லாம் பொருவாகி நின்றா அவனெல்லா பொருட்கும் அருவாகிய ஆதியை தேவர்கட்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டு கொண்டேனே. கீழே 2 பாட்டுகளாலே ஆழ்வாருக்கு உண்டான களிப்பை தெரிவித்தார்.
இந்த பாசுரத்திலையும் அப்படியே ஆழ்வாருடைய ஒரு உகப்போடையே செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆறு சமயங்கட்கெல்லாம் பொருவாகி நின்னான். ஆறு சமயங்கட்கெல்லாம் பொருவாகி நின்னான்றத கருத்தை திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6000படியில ரொம்ப அழகா விவரிக்கிறார். வேதபாக்கியமான ஷட்சமயங்களில் நான் புகாதபடி பரிகரித்து தெரிவிக்கிறார். வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கின்னு ஆழ்வார் தன்னுடைய திருவிருத்தத்தில் தெரிவிக்கிறார். அப்படி சமயங்களானவை உலகத்திலே பல சமயங்கள் உண்டு. முக்கியமா அதை சொல்லணும்னா குதிருஷ்டி சமயங்கள், பாக்கிய சமயங்கள்னு 2 சமயங்கள். பாக்கிய சமயங்கள்னு சொல்லக்கூடியது வேதத்திலே நம்பிக்கை அற்றதாய், வேதத்திலே சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்தட்டாய் இருக்கக்கூடியதா இருக்கிறது. குதிருஷ்டி சமயங்கள்னு சொல்லக்கூடியது வேதத்திலே நம்பிக்கை உடையதாய், நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு எதிர்த்தட்டாய் இருக்கக்கூடிய பொருள்கள். எம்பெருமானுக்கு குணம் கிடையாது, ரூபம் கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது, இந்த ரீதியிலே பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது குதிருஷ்டி. வேதத்துக்கு தப்பான அர்த்தங்களை கற்பிதம் பண்ணக்கூடியவளா இருக்கக்கூடிய மதங்களை குதிருஷ்டி மதங்கள்னு காட்டுகிறார்கள். ஆழ்வார் என்ன சொல்றாங்கன்னா, வேத பாக்கியமாக இருக்கக்கூடிய ஷட் சமயங்கள் 6 சமயங்கள் இருக்குல்ல, அப்படிப்பட்ட சமயங்களிலே என்னை புகாமல் பரிகரித்தாயே. ஏன்னா உருவாகிய 6 சமயங்களுக்கெல்லாம் பொருவாகி நான் பொருன தடைன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சமயங்கள் எல்லாம் என்னை புகாதபடி, அந்த நாஸ்திக தர்சனங்களிலே என்னை புகாதபடி தடை செய்தவன் இந்த எம்பெருமான்னு தெரிவிக்கிறார். நம்பிள்ளை மேல ஒண்ணு காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த பாக்கிய மதங்களினாலே தன்னை இல்லை செய்ய ஒண்ணாதபடி நிற்பவன். அந்த பாக்கிய மதங்கள்லாம் இவர்கள் எதிர்த்தான் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தாலும் அந்த எம்பெருமானை இல்லை செய்ய முடிஞ்சுதானே? இல்லையே. அம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஏற்பட்டு ஏறத்தாழ 5100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கும் இந்த திருவாய்மொழியை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அது என்ன சொல்றது, எம்பெருமானை இல்லாதவன் ஆக்க முடியாது. இந்த பாக்கிய மத சம்பிரதாயத்தில் இன்னைக்குல என்னைக்கும் ஆக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கிய மதங்களான சார்வாக மதம், பௌத்த மதம், க்ஷபடக மதம், வைசேஷிக மதம், சாங்கிய மதம், பாசுபதங்கள் அப்படின்னு 6 சமயங்கள். எம்பெருமானாருடைய வாழ்த்தினாமம் மறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உருவாகிய 6 சமயம், உருவாகியன்றது அது அந்த 6 சமயங்களுக்கு விசேஷமாய் அமைந்திருக்கிற அந்த இடத்துல. அதன் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஆபாத பிரதீதியில பார்க்கக்கூடிய சமயத்திலே இதெல்லாம் இந்த 6 மதங்களும் ஒரே மதத்தை போலே தோன்றும். சிலவற்றை விதிக்கக்கூடியதா இருக்கும், சிலவற்றை நிஷேதிக்கக்கூடியதா இருக்கும், நிஷித்தத்தை பரிகாரத்தை சொல்லக்கூடியதா இருக்கும், உபதேசிப்பாரும் கேட்பாருமாக இருக்கக்கூடிய இந்த பாக்கிய சமயங்கள் அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கிறார்கள். பொருவாகி நின்னான். பொருவாகி நின்னான்னா பொருன்னு சொல்லக்கூடியது தடைன்னு பேர். அவன் பிரதிபலன், அதற்கு எதிர்த்தட்டாய் இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, அந்த சமயங்களாலே தனக்கு எதுவும் எந்த விதமான ஹானி அவத்தியமும் தீமையும் நேரப்பெறாதவனாய் இருக்கிறான். அருவாகிய ஆதியை, ஒரு ரூபம் இருக்கக்கூடிய பொருளை என்ன சொல்றோம்? உருன்னு சொல்றோம். ஒரு ரூபம் இல்லாத ஒரு பொருள் கண்ணால பார்க்க முடியாது, அது என்ன சொல்றோம்? அருன்னு சொல்றோம். அப்போ அந்த தேகம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு? ஒருத்தர் வந்தாரு, ஆனால் கிருஷ்ணசுவாமி வந்தாருன்னா எதை வச்சு சொல்றோம்? அவர் சரீர விசிஷ்டனா இருக்கிறா, அதனால அந்த தேகம் நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடியதா இருக்குது, அதனால அப்படி சொல்றோம். ஆத்மா அவர்கள் அந்த கிருஷ்ணசுவாமியினுடைய ஆத்மா எப்படி இருக்குன்னா அது கண்ணுக்கு புலப்படதா இருக்குதே, புலப்படாததா பொருளா இருக்கிறது. அப்போ அருன்னு சொல்லக்கூடியது ஆத்மாவை சொன்னதாக முடிந்தது. அது மட்டும் இல்ல, அது ஜீவாத்மாவை சொல்லக்கூடியதா இல்ல, சகல பதார்த்தங்களுக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அருவாகிய ஆதியை, ஆதின்னு சொல்லக்கூடியது அவன் அந்த பிரவிஷ்டனா இருக்கிறான் இந்த ஜீவாத்மாக்குள்ள. அது மட்டும் இல்ல, அவன் உள்ளே இருந்தாலும் நியாமகனா இருக்கிறான், நம்ம எல்லாம் நியமித்து நடத்தி செலுத்தக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட முதல்வையை பெற்றவனாய் இருக்கிறான். அருவாகிய ஆதியை, அருவாகிய ஆதியன்னு சொன்னோம்னா என்ன சொல்றாரு? கருவாகிய, கருனா கர்ப்பம்னு தெரிவிக்கிறார். கர்ப்பம்னா என்ன? காரணபூதனாய் இருக்கக்கூடிய
இந்த ஜெகத்காரண பூதனா இருக்கக்கூடிய சர்வ அவனுடைய காரணமில்லாத ஏதாவது ஒரு பதார்த்தம் இந்த உலகத்துல உண்டானா எதுவுமே கிடையாதாச்சு. அப்போ எல்லாத்துக்கும் காரணத்துவனா இருக்கக்கூடிய காரணத்துவத்தை சொன்ன உடனே என்ன சொல்ற, கருவாகிய கண்ணனை. எம்பெருமான் தானே கண்ணன் எம்பெருமான். அவன் சர்வ காரணத்துக்கும் சர்வபோதுக்கும் சர்வ காரண பூதனா இருக்கிறான் இந்த எம்பெருமான். அவன் என்ன பண்றான், அவனாலே சிருஷ்டிக்கப்பட்டதுதான் காரிய வஸ்துக்களா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த காரிய வஸ்துக்களிலே ஒன்றுக்குத்தான் காரிய பூதனா இருக்கிறான் தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எம்பெருமான் காரண பொருளா இருக்கிறான், அவன் சிருஷ்டி பண்றான். அப்படி சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்துல பல விதமான சிருஷ்டி நடக்கிறது. அதுல ஒருத்தான் வசுதேவர். அந்த வசுதேவர் ஒரு காரிய பொருள். அந்த காரிய பொருளுக்கு காரிய பொருளாய் தான் எம்பெருமான் அந்த இடத்துல வசுதேவருக்கு பிள்ளையாக அவதாரம் செய்கிறான். காரிய வஸ்துக்களே ஒன்றுக்கு காரியபூதனாய் இருக்கிறான் ஒரு ஆச்சரியத்தை இந்த இடத்துல காட்டுகிறார் ஆழ்வார். இது அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷ பிரயுக்தமாய் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை கண்டுகொண்டேன்னு தெரிவிக்கிறார். ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல நம்பிள்ளை தெரிவிக்கிறார். ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்துக்கு பிற்பட்டவராய் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கருவாகிய கண்ணனை கண்டு கொண்டேனேன்னு சொல்றாரே, இது கூடுமோன்னு ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல எழுப்புறார். அதே பரிகாரம் ஒருடி செய்தார். பிரேமார்த்திர சித்தருக்கு என்றும் காணலாம், அவதார சமகாலத்திலும் காண ஒண்ணாது சிசுபாலாதிகளுக்கு தெரிவிக்கிறார். ஆழ்வார் எப்படிப்பட்டவர், அதுக்கான ருஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம்னு தெரிவிக்கிறார் பட்டர். கிருஷ்ண பக்தின்ற சொல்லக்கூடியதுக்கு ஒரு சித்திரமாக வரைஞ்சி ஒரு உருவத்தை கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மாழ்வாரை போல இருக்கும். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் கிருஷ்ண பக்தியிலே மக்னராய், அதிலே கால் தாழ்ந்தவராய், அதனாலே நனைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பிரேமாத்திர சித்தராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிரேமாத்திர சித்தராய் இருக்கக்கூடியவருக்கு என்னைக்கும் பார்க்கலாம் அந்த எம்பெருமானை. சில பேர் இருக்காளே, சிசுபாலாதிகள் தான் இருக்காளே, எம்பெருமானோட எதிரம்பு கோப்பவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் அவதார சமகாலத்திலே தோன்றி இருந்தாலும் அந்த எம்பெருமானை காண முடியாதுன்னு தெரிவித்து பாசுரத்தை தலை கட்டுகிறார். மேலே 9வது பாசுரம். கண்டு கொண்டன் கண்ணினையார கழித்து பண்டை வினையாயின பத்தோடறுத்து தொண்டற்கமுதுண்ண சொல் மாலைகள் சொன்னேன் அண்டத்தமரர் பெருமான் அடியேனே. ஆழ்வார் தொண்டர்களுக்கெல்லாம் தான் உபகாரகராயிருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய பாசுரம் இது. ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் குடி புகுந்தான் இப்போது. அப்போ ஆழ்வாருக்கு பெரிய உவகை ஏற்படுறது. அந்த ஆனந்தத்தின் பரிவாகமாக கீழே 2-3 பாசுரங்களை விண்ணப்பம் செய்தார். ஆனால் ஆழ்வார் தாம் ஆனந்திப்பதை காட்டிலும் பிறரை அனுபவிக்க வேண்டியது, பிறரை ஆனந்திக்க பண்ணுவது ஒப்புயர்வற்ற அது ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தம் தனக்கு பிராப்தமாயிருக்குன்றத தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தின் மூலம். இந்த மாதிரியான கருத்து, பிறரை அனுபவிக்குவது, ஆனந்திக்க செய்வது, அனுபவிப்பிக்க பண்ணுவதுன்றது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். உதாரணமா சொல்லணும்னா, ஆண்டாள் திருப்பாவை பாடக்கூடிய காலத்திலே எல்லாரும் 10 லட்சம் குடி பெண்களை அழைத்து செல்கிறார். நீராட போதுவீர் போதிமனோ நேரிடையீர் வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம்பாவைக்குன்னு சொல்லும்படியாய் புள்ளும் சிலம்பினகான 6வது பாசுரம் தொடங்கி எல்லே இளங்கிலிய பரியந்தம் 10 பெண்களை அழைத்து கொண்டு எம்பெருமானை அடைவதற்கு சென்னார் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அந்த 10 பெண்களை எழுப்பினது 5 லட்சம் குடி பெண்களையும் எழுப்பி அழைத்து சென்றதுக்கு உபலட்சணம் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதே போல சுவாமி எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பிதரத்திலே ரகசியார்த்தங்களை பெற்றார். அப்படி பெற்ற காலத்திலே திருக்கோட்டியூர் நம்பி தெரிவித்தார், இந்த ரகசியார்த்தங்களை யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது, அதிகாரிகளுக்கு தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவ்விடத்திலே பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் அப்படின்னு சொல்லும்படியாய் ஆசையுடையோர்க்கெல்லாம் உரைத்தார். அந்த ஆச்சாரியனுடைய ஆணையை அதிக்கிரமித்து சொல்லக்கூடியதா இருக்குது. திருக்கோட்டியூர் நம்பி அந்த காலத்தை கேட்கிறாரு, இந்த மாதிரி பண்ணிட்டேரே, ஆச்சாரியனுடைய ஆணையை அதிலங்கனம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கிறே, உமக்கு என்ன கதி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய காலத்திலே எனக்கு நரகம் கிடைச்சோம், எனக்கு ஒத்தனுக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் எம்பெருமானை அடைவார்களே அது போதும் எனக்கு, நீர்தான் எம்பெருமானான்னு தெரிவித்தார்னு பார்க்கிறோம்.
அப்போ நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு இழையோட கூடியது, அந்த நாடி நரம்புகள் எல்லாம் ஓடக்கூடியதா இருக்கிறது. நாம அனுபவிக்கிறது, நாம ஆனந்திப்பதெல்லாம் விட பிறரை ஆனந்தம் கொள்ள வைப்பது, பிறரை அனுபவிப்பிக்க செய்வதுன்றது ரொம்ப புறையோடின சம்பிரதாயம் என்பது அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் அதுக்கு அனுகுணமாகத்தான் இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறான். தொண்டர்க்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன். இந்த பாட்டுக்கு உயிரான அடின்னு சொன்னா, இல்ல அர்த்தம்னு சொன்னா இதுதான்னு சொல்லலாம். ஆழ்வார் கண்டுகொண்டேன் கண்ணினையார கழித்துன்னு தன் கண்ணாலே கண்டு கண்ணினையார கழித்தார் எம்பெருமானை. பண்டை வினையாயின பத்தோடு ஒருத்த ஆழ்வாருக்கு இருந்த அனாதியாக இருந்த பாபங்களை வினைகளெல்லாம் தீர்ந்து போயின. அதெல்லாம் ஒரு ஆனந்தமான ஆனந்தம் இல்லைன்றார். அப்போ உண்மையான ஆனந்தம் இதுதான்னா திருவாய்மொழி பாடின முகத்தாலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் உபகாரகர் ஆனார். அப்படிப்பட்ட ஒரு பேரு பெற்ற இதுதானே பிறருக்கு பெறவரிதான ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்குமா? ஆழ்வாருக்கு மட்டும்தானே கிடைச்சதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. உலகத்துல எவ்வளவோ கவிகள் உண்டு, பாடியவர்கள் பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே. அப்படி இருந்தாலும் இப்படி தொண்டர்க்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் என்று சொல்லும்படியாய் ஒரு பெருங்கழிப்போட பேசக்கூடிய ஒரு கவி யாராவது உண்டா இந்த உலகத்துலன்னா ஆழ்வார், நம்மாழ்வாரை தவிர வேற யாரும் இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லலாம். ஆழ்வாருடைய திருவாய்மொழி, ஆழ்வார் எங்கேயோ பாரத தேசத்தினுடைய தென்கோடியில திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் திருப்புலி ஆழ்வாரிடையே 32 சம்பத்சர காலமே எழுந்தருளி இருந்தார். ஆனால் ஆழ்வாருடைய திருவாய்மொழியானது திருப்புலி ஆழ்வார் அடியிலே சுவரி போகாமல் காருள்ள அளவும் கடல் நீருள்ள அளவும் வேதம் உள்ள அளவும் வேத கீதன் உள்ள அளவும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் இன்றும் என்றென்றும் அமுதமாய் பரம போக்கியமாய் விளங்கப் போகிறதுன்னு ஆழ்வார் கண்டறிந்தார். அது அப்படி அருளி செய்தார். அதனாலதான் தொண்டர்க்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன்னு சொன்னாரே. ஆனால் ஆழ்வார் பவிஷ்யத் காலத்துல எல்லாருக்கும் இது ஒரு ஜீவாதுவாய் விளங்கப் போகிறதுன்றத ஒரு நோக்கத்தோட தானே சொல்லியிருக்காருன்னு தெரியக்கூடியதா இருந்து இதை கொண்டதான் திருவாய்மொழிக்கு தனியன் சமர்ப்பிக்க தொடங்கின காலத்திலே ஸ்ரீமன் நாதமொழிகள் தொடங்கக்கூடிய காலத்திலே பக்தாமிருதம்னு தொடங்குகிறார். இந்த பாசுரத்தை உட்கொண்டுதானே முதலிலேயே ஆழ்வார் தெரிவிக்கிறார். பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரம். தமிழ் பாஷையானது பாலை போல ரொம்ப இனிமையா இருக்கா. அப்படிப்பட்ட அந்த தமிழ் பாஷையில வல்லவர்களாய் இருக்கக்கூடியவர், இசையறிந்து பாட வல்லவர்கள், பக்திமான்கள் எல்லாம் இந்த கொண்டாடும்படியா இருக்கக்கூடிய திருவாய்மொழின்னு கீழே முதல் பத்துல தெரிவித்தார். ஆனால் கூட அந்த தொண்டர்க்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன்னு அருளி செய்திருந்தாலும் இந்த தொண்டர்க்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய இந்த துணுக்கையானது இணையற்றதுன்னு சொன்னா அதுல எந்த விதமான அதிசயோக்தியும் கிடையாது. மேலே ஆழ்வாரே தெரிவிக்கிறார் 7ஆம் பத்தில என்னைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய. இந்த திருவாய்மொழி பாடுறதுல எனக்கு எந்த விதமான அன்பையும் இல்லைன்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் தானே தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பன் எம்பெருமானே தன்னைத்தானே சொல்லிக் கொண்டான்னு தெரிவிக்கிறார். மேலே 10ஆம் பத்திலையும் தெரிவிக்கிறார். பண்ணாறு பாடலின் கவிகள் யானாய் தன்னைத்தான் பாடி என்னாவென்னம் என்னம்மான் திருமாலிருஞ்சோலையானே. அதே கருத்து எம்பெருமான் தன்னைத்தானே பாடிக்கொண்டான்ற கருத்தையே வற்புறுத்துவதாய் இருக்கக்கூடியது. ஆனால் இதுக்கு நடுவுல ஆழ்வார் தொண்டர்க்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் அப்படின்னு உண்மையை வெளியிட்டு உரைத்தார்னு தெரிவிக்கிறார். இது நம் போல்வாருடைய பாக்கியம்னு தானே சொல்ல வேணும். கீழே விண்ணப்பம் செய்த காலத்திலே இந்த 9வது பாசுரமானது என்றைக்கும் என்னே என்ற திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியை சாரமாக விளங்குகிறதுன்னு தெரிவித்தேன். அதனுடைய அர்த்தத்தை திருவாய்மொழி 100 கொண்டு இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்கிறேன். அதுல ஐக்கியம் என்ன அது அப்படின்றதையும் காட்டுகிறேன். எந்தனை நீ இங்கு வைத்தது ஏதுக்கென மானும் எந்தனக்கும் எந்தவர்க்கும் இன்பமதா நன்னு கவி பாடவன கைமாறிலாமை பகருமாறன் பாடனைவார் குண்டாம் இன்பம். ஆழ்வார் கேட்கிறார், எந்தனை நீ இங்கு வைத்தது ஏதுக்கென. எம்பெருமானே எனக்கு ருசி இல்லை, இன்னிந்த நீர்மை இனியாமராமேன்னு தானே திருவிருத்தத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு ருசி இல்லாத இருக்கக்கூடிய காலத்திலே என்னை இந்த சம்சாரத்திலே நீ வைத்து எதுக்காக வைத்திருக்காய் அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அப்பா எம்பெருமான் தெரிவித்தார், ஆழ்வி உம்மை கொண்டு நமக்கும் நம்முடையவர்களுக்கெல்லாம்
திருவாய்மொழி விலட்சணமான திருவாய்மொழியை பாடிவித்துக் கொள்வதற்காகத்தான் உண்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறோம்னு தெரிவிச்சாராம். உடனே சொல்றாராம் ஆழ்வார் தெரிவிச்சாராம், வியாச பராசராதிகள் எல்லாம் இருக்கிறார்கள், மகர்ஷிகள் எல்லாம் இருக்கிறார்கள், முதலாழ்வார்களாம் இருக்க ஈசனே நிறைய ஒன்றுமில்லையனாக இருக்கக்கூடிய என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும்னு திருவுள்ளம் பத்தினாயே. இப்படிப்பட்ட இந்த மகோபகாரத்துக்கு நீ பண்ணிருக்கக்கூடிய உபகாரத்துக்கு உபயோகத்திலும் கைமாறு ஒண்ணும் இல்லையேன்னு தடுமாறி பேசினார்னு தெரிவிக்கிறான், காட்டக்கூடியதா இருக்கிறது. மேலே 10வது பாசுரம். அடியான் இவன் என்னை எனக்காரருள் செய்யும் நெடியானை நிறை புகழ் அஞ்சிறை உள்ளின் கொடியானை உண்ணாமல் உலகமளந்த அடியானை அடைந்தடியே உய்ந்தவாறே. ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் எம்பெருமானாலே தான் எப்படி உஜ்ஜீவனம் அடைந்தோம் அப்படின்றபடியே ரொம்ப பேரானந்தம் புரிய பேசுகிறார். அடியான் இவனன்னு எனக்காரருள் செய்யும் நெடியானை அப்படின்ற ஒரு அடியினாலே, முதல் அடியினாலே ஆழ்வார் பக்கலிலே எம்பெருமான் செய்தது பரம கிருபை, அது நிருகேதுகம்னு காட்டக்கூடியதா இருக்கு. அடியான் இவன் அப்படின்னு சொன்னதுனாலே, உண்மையிலே அடியான் இவன் சொன்னதுனாலே ஆழ்வார் அடியார் அல்லர், ஆழ்வாரை அடியவர் என்று எம்பெருமான் ஆரோபித்துக் கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆழ்வார் பக்கலிலே எதுக்காக இத்தனை அருள் செய்தான் எம்பெருமான் அப்படின்னு யாராவது கேட்டாலே, ஆனால் அவன் என்னுடைய அடியான், அவன் என்னோட அடியானா இருக்கிறான், அதனாலே அவர்களுக்கு நான் அவனுக்கு அருள் புரிந்தேன் ஒரு மறுமாற்றம் சொல்வதற்காகத்தான் அடியான் இவன் என்று ஏறிட்டு கொண்டான்னு தெரிவிக்கிறாராம் ஆழ்வார். காகாசுரனானவன் பிராட்டியோடைய இந்த திருமேனியிலே ஒரு தீங்கை செய்தான் இல்லையா? தெரிவிக்கிறார் ஆளவந்தார்த்தனுடைய ஸ்தோத்திரத்தில், ரகுவரயத பூஸ்துவம் தாதுருஷோ வாயசஸ்ய பிரணதயிதி தயாடு. அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன, அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம்னு தெரிவிக்கிறார் இல்லையா? எம்பெருமான் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான் சக்கரவர்த்தி திருமகன், அது துரத்தி கொண்டு போறது இந்த காகாசுரன். எல்லா இடத்துலயும் சர்வ லோகங்களையும் சுத்தி திரிந்தான், யாரும் அவனுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்படியே இழைத்து விழுந்து எம்பெருமான் திருவிழிகளிலே வந்து விழுந்தான். அவனால அதுக்கு மேல ஓட முடியல, கீழே வந்து பறக்க முடியல, வந்து விழுந்தான்றதுதான் நிச்சயமான உண்மையான விஷயம். அவன் பிரணத இதி தயாடு, அவனை என்ன நினைச்சான், அவனை சரணாகதன்னு நினைச்சு அருள் புரிந்தான் எம்பெருமான்னு சொல்லக்கூடியது. அதே போல யாராவது ஒருத்தர் ஆழ்வாருக்கு நீ அருள் புரிஞ்சுட்டே ஏன் புரிஞ்சுட்டேர் அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமில்லாதனால புரிஞ்சுட்டேன், என்னுடைய கிருப்பையினால புரிஞ்சுட்டேன்னு சொன்னா எல்லாரும் என்னைக்கும் அருள் புரியக்கூடியதா அப்படின்னு கேட்டாலாம் சர்வமுத்தி பிரசங்கம்ன்ற ஒரு வாக்கியத்துக்கு இடமாக போயிடுமே. அதுக்கு இடம் கொடுக்காத வண்ணம் எம்பெருமானார் அவர் என் அடியவனாய் இருந்தான், அதனாலே நான் அருள் புரிந்து அடியான் இவன் என்னை எனக்காரருள் புரியும் நெடியானை. எம்பெருமான் கருத்தாலே அடியான் என்று நினைத்து எனக்கு அருள் புரிந்தான்னு தெரிவிக்கிறார். எனக்காரருள் செய்யும் நெடியானை, நெடியான்னு சொல்லக்கூடியவன் சர்வேஸ்வரனாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் வந்து புரியக்கூடிய அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள தெரிவிக்கிறார், கொள்ளுகிற எண் அளவன்றிக்கே தன்னளவிலே உபகரித்த சர்வேஸ்வரனை தெரிவிக்கிறார். உலகத்திலே தனிகர்கள்லாம் தானங்கள்லாம் பண்றார். அப்படிப்பட்ட தானங்கள் பண்ணக்கூடிய காலத்திலே சாமான்யமா இருக்கவர்கள்லாம் வந்து கேட்கக்கூடிய காலத்திலே சொல்பமாக ஏதோ ஒரு தானங்கள் பண்ணிட்டு போயிடுவோம். ரொம்ப சீரியரா இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் வரியர்கள்லாம் வந்து கேட்கக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு சிறப்பாக கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடியது இயல்புன்னு இருக்குது. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், வள்ளல் மணிவண்ணன் வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் என்று சொல்லும்படியாக வேண்டுவதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன், அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனாய் இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடியவன் கொடுக்கக்கூடிய விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறுமை பெருமைகள் எல்லாம் அவன் கண்ணை வைக்கவே மாட்டான், நோக்கு அதுல இருக்கவே இருக்காது. தன் பெருமைக்கு தக்கவாற யார் எதை கேட்டாலும் எல்லாருக்கும் அதுதான் கொடுக்கிறான். உதாரா சர்வையே வைத்தே ஞானி தாத்மைவமே மதம். சொல்றான், அவர்களெல்லாம் என்னிடத்துல வந்து பல அதிகாரிகள் வந்து ஒருத்தர் மோட்சத்தை வேணும்னு கேட்கிறார், ஒருத்தர் கைவல்யம் வேணும்னு கேட்கிறார், ஒருத்தர் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறார், எல்லாரும் கொடுக்குற அவர்கள்லாம் உதாரர்கள். என்ன சுவாமி மாத்தி சொல்றாரு, கொடுக்குறவன் தானே உதாரணம், வாங்கி கொள்றவன் உதாரணம் இல்லையே,
நீர் என்ன மாத்தி சொல்றாரு? நான் இல்ல இல்ல, என்னிடத்துல வாங்கறதுக்கு ஒரு அதிகாரி இருந்தா தானே நான் உதாரணாக முடியும். எனக்கு உதார குணத்தை கொடுத்த உதாரர்கள் அவர்கள் என்று சொல்லும்படியா இருக்கிறது. அதுபோல எம்பெருமான் கொடுக்கக்கூடியவன், நெடியான சொல்லக்கூடியவன், கொடுக்கக்கூடிய அருளானது எப்படி இருக்கும்னா அது சிறுமை பெருமை பார்த்து வரக்கூடியதாய் அன்று இருப்பதன்று எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் சமூகம் சர்வபூதேஷு என்று சொல்லும்படியாய் எல்லாருக்கும் ஒரே ரீதியா இருக்கும். அருள் செய்யும் நெடியானை. இப்படி எம்பெருமான் அருள் செய்கிறானே அது எதனாலேன்னு கேட்டா 2 விஷயங்களை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். நிறைபுகழ் அஞ்சிறை புள்ளின் கொடியானை, நிறைந்த புகழோடு அழகிய சிறகை உடையதாய் இருக்கக்கூடிய கருடனை கொடியாக உடையவன் தெரிவிக்கிறான். ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே தாசஸ்தகாவாகனம் ஆசனந்த்வஜஹா யஸ்தே விதானம் யஜனம் த்ரைமயஹா. பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருத்மானை என்ன பண்ண எப்படி வச்சிருக்கான்னா தாசனாக அடிவனாக வைத்துக் கொண்டிருக்கிறான், சகா நண்பனாக வைத்துக் கொண்டிருக்கிறான், வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறான், ஆசனமாக கொண்டிருக்கிறான், கொடியாக வைத்துக் கொண்டிருக்கிறான், விதானமாக வைத்துக் கொண்டிருக்கிறான், விசிறியாக வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் அவனுடைய கொண்டு அவன் அருள் செய்தவனாக இருக்கிறான். அதுதான் அவனுக்கு நிறைப்புகள். உண்ணாமல் நிறைப்புகள் அஞ்சிறை புள்ளின் கொடியானை. இன்னொரு விஷயத்தையும் தெரிவிக்கிறார். உண்ணாமல் உலகம் அளந்த அடியானை. ஒரு குழந்தையானது, ஒரு சிசுவானது உறங்கிக் கொண்டிருக்கிறது. உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல கூட குழந்தைக்கு பசி எடுக்குமேன்னு அந்த தாயானவள் தான் அறிந்த சம்பந்தமே காரணமாக என்ன பண்றாள், அந்த குழந்தையை அழைத்து முலையை கொடுத்து அந்த குழந்தையினுடைய பசியை போக்குறாள். தூங்குற சமயத்துல கூட அத போல எம்பெருமான் செய்யக்கூடிய செயல். உண்ணாமல் உலகமளந்த அடியானை. எம்பெருமான் உலகளந்த விருத்தாந்தம் எப்படிப்பட்டது? ஒரு தூங்கிக் கொன்ற குழந்தைக்கு சிசுவுக்கு தாயானவள் பால் கொடுப்பதை போதேன்னு தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமான் அந்த திருவிக்கிரமனாய் உலகளந்த காலத்திலே என்ன பண்றான், எம்பெருமானுடைய திருவடி தனக்கு தன்னுடைய சிரோபூஷணமாய் வேணும்னு யாராவது பிரார்த்தித்தவர்கள் உண்டோ? யாரும் கிடையாது. அது நமக்கு பிராப்தமாகுதுன்னு யாருக்காவது எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணம் கூட இல்லை. திருமங்கை ஆழ்வார் திருநந்தாடுகவாள் உன்மீதியில் புனலுருவி ஒரு கால் நிற்பான கால்ங்கிறத திருவடியை பிரயோகம் பண்றார். கடைசியில் அந்த பாசுரத்தை முடிக்கக்கூடிய காலத்திலே மலர் புரையும் திருவடியே வணங்கினேனே. அப்ப அந்த இடத்துல கீழே திருவடின்னு சொல்றாரு, மேல கால்னு சொல்றாரு. அந்த இடத்துல வியாக்கியாதா விசாரிக்கக்கூடிய காலத்திலே கால்னு சொன்னாரே ஏன்றார். எம்பெருமான் இந்த உலகத்தை அளக்கக்கூடிய வியாஜத்தாலே தன் திருவடியை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய சகல சேத்தனர்களுடைய தலைகளிலும் தன்னுடைய திருவடியை வைத்தான். அப்படி அவன் திருவடியில அவர்களுடைய தலையில படக்கூடிய சமயத்தை என்ன பண்ண, என்னடா கால் படுறது அப்படி தட்டி விட்டான். அப்படிதான் அதனால நினைச்சாராம், அந்த சேத்தனர்கள் சாமான்யமாக இருக்கக்கூடிய சேத்தனர்கள் தன்னோட கால் நினைத்தாலே அதே பிரயோகத்தை அப்படியே பண்ணிட்டார்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ அப்படி அந்த திருவிக்கிரம அவதாரத்திலே எதிர்தலையை எதிர்பாராமல் தன்னை பார்த்தே அருள் புரியக்கூடியவனாய் இருக்கிறான்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நான் அடிபணிந்து உஜ்ஜீவனத்தை அடைந்தேன். அப்படிப்பட்ட நான் உஜ்ஜீவனம் அடைந்தவளை எல்லாம் மற்றவருக்கு ஒரு நிலமான ஒரு அதுக்கு யாருக்கும் சாத்தியமில்லாத விஷயம் என்று சொல்லி தலை கட்டுகிறார். இந்த பாசுரத்தை காட்டுகிறார்கள். இந்த பாசுரமானது திருவாய்மொழி 10 செஞ்சொற்கவிகள் என்று தொடங்கக்கூடிய ஒரு திருவாய்மொழிய அர்த்தத்தை உடைத்தா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். செஞ்சொற்கவிகள்ல காட்டின அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானானவன் ஆழ்வாரை பரமபதத்துக்கு அழைத்து செல்ல வேணும் என்று விரும்பினான். அப்படி பரமபதத்துல எம்பெருமான ஆழ்வாரை அழைத்து போகணுன்ற குதூகலத்தாலே அந்த குதூகலத்துக்கு இன்னும் மேல அதுக்கு காரணமாக என்ன பண்றான், ஆழ்வார இந்த திருமேனியுடைய இந்த பாஞ்சபௌதிகமான திருமேனியோடைய அந்த பரமபதத்துக்கு எழுந்தருள பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். ஆழ்வார் இந்த ஒழுக்குடம்பனுடைய தோஷ மிகுதியை அறிந்தவர் பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்று சொல்லும்படியாய் தோஷ மிகுதியை அறிந்தவராய் இருக்கிறார். அந்த எம்பெருமானானவன் ராகாந்தனானே ஆழ்வாருடைய திருமேனியிலே மிக்க வியாபகம் படைத்தவனாய் இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன பண்றான், அந்த ஆழ்வாருடைய திருமேனியுடைய தோஷ மிகுதியை அறியாமல் அப்படியே அழைத்துன்னு போகணும்னு நினைக்கிறார். ஆழ்வார் அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றார், அவனுக்கு இந்த மாதிரி நீ பண்றது சரியான இது கிடையாது, இந்த மாதிரியான வீணான ஆசையை நீ கழித்துக் கொள்ள வேண்டும்
அப்படின்னு அவனை கால் கட்டி அந்த வாஞ்சையை அழுத்தி விடுகிறார் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அது இருக்கிறார். இதுல செஞ்சொற்பரம் தனது சீராரும் மேனிதனில் வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சைதனில் விஞ்சுதலை கண்டவனை கால் கட்டி கைவிடுவித்துக் கொண்ட திந்திரல் மாறன் நந்திருன்னு திருவாய்மொழினாலே அது அந்த அந்த பதிகத்துக்கு சாரமாக தெரிவித்தார் மணவாள மாமுனிகள். திந்திரல் மாறன் நந்திருன்னா எம்பெருமான் சர்வசக்தனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பிடிவாதத்தையும் ஆழ்வார் தன்னுடைய சக்தியாலே மாற்றினார். அதனால திந்திரல் மாறன் மாமுனிகளிடத்தை விருது பெற்றார்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. காட்ட வந்த இது ஐக்கியம் என்ன இந்த இடத்துல, அடியானிவனன்னு எனக்கார் அருள் செய்யும் நெடியானைன்னு சொன்னார் இல்லையா. எம்பெருமான் தன் மனத்தாலே அடியான்னு நினைத்தார், அதுக்காக அருள் புரிந்தார். அதே போல இந்த இடத்துலயும் ஆழ்வார தன் திருமேனியோடைய ஆழ்வாரது இதுக்கு பரவத்துக்கு எழுந்துருளச் செய்யும், எழுந்துருளை கொண்டு செல்ல வேணும் அப்படின்னு நினைத்தார்னு காட்டக்கூடியதா இருக்கு. நேரே கடைசி பாசுரம், ஆறாமதையானை அடர்த்தவன் தன்னை சேரார் வயல் தென்குருகூர் சடகோபன் முறையே சொன்ன ஓர் 1010 எரே தரும் வனவர்தம் இன்னுயிர்க்கே. இந்த திருவாய்மொழியானது வானவர்தம் இன்னுயிர்க்கு ஏரே தரும்னு பயனுரைத்து தலை கட்டுகிறார். அப்படின்னா வானவர்தம் இன்னுயிர்க்கு நித்திய சூரிகளின் இன்னுயிர் தலைவனாய் இருக்கக்கூடிய ஏறு எம்பெருமான். ஏறுனா ரிஷபம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பெற்றுத்தரும், அதாவது பகவத் பிராப்தியை பெற்று பண்ணித்தரக்கூடியது. அதான் அது பலஸ்ருதின்னு தெரிவிக்கிறார். ஏறுன்னு சொல்லக்கூடியது ரிஷபம், புருஷ ரிஷபா புருஷ புங்கவான்னு சர்வேஸ்வரனை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது ஏறுன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் தெரிவிக்கிறார், புண்பாடுன்னு தெரிவிக்கிறார்கள். அதாவது எம்பெருமானுடைய அந்த போக்கியத்துவம் என்ன பண்றதா, நித்திய சூரியகளின் இதயத்தை தன்னுடைய ஒப்பற்ற போக்கியதையாலே புண்படுத்தக்கூடியதா இருக்கிற அவர்களெல்லாம் வித்தராக இருக்கிறார்கள் எம்பெருமான் திருமேனியிலே. அதனால அவர்களுக்கெல்லாம் வந்து புண்ணை ஏற்படுத்தக்கூடிய ஹிருதயத்திலே வந்து புண்ணலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது எம்பெருமானுடைய வந்து ஒரு சௌந்தரியம்னு சொல்லக்கூடியது. ஆறாமதையானை அடர்த்தவன் தன்னை, இந்த கோலையாபீடம்னு சொல்லக்கூடிய யானையானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒரு நாளும் மாறாத மதத்தை உடைத்தாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கோலையாபீடம்னு சொல்லக்கூடிய யானையை பங்கப்படுத்தியவனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். பங்கப்படுத்தினவன் எம்பெருமான். இந்த இடத்துல அந்த கோலையாபீட பிரஸ்தாவம் எதனால வந்தது அப்படின்னா, எப்படி விரோத நிரசன சீலனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எனக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தங்களையும் விரோதி வர்க்கங்களையெல்லாம் ஒழித்து அவனை அடையும்படி பண்ணி வைத்தான் அந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. சேராறு வயல் தென்குருகூர் சடகோபன், சேர்மிக்க வயலை உடைத்தாய் இருக்கக்கூடிய தென்குருகூர்னு சொல்லக்கூடிய திருக்குருகூர். அப்படிப்பட்ட அந்த திருக்குருகூருக்கு தலைவராய் விளங்கக்கூடிய ஆழ்வார் நூறே சொன்ன ஓர் 1010 100 அருளி செய்திருக்கக்கூடிய 1000 இந்த 10 பாசனங்களானது என்ன பண்ணும்னா, வானவர்த்தம் இன்னுயிர்க்கேறு தரும், வானவர்களுக்கெல்லாம் நாயகனாய் விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நமக்கு பெற்றுக் கொடுக்கும், பகவத் பிராப்தியை பெற்றுக் கொடுக்கும்னு இந்த திருவாயூருடைய அனுபவத்தை தலை கட்டுகிறார்கள் இவ்விடத்திலே. அப்படிப்பட்ட இந்த ஆழ்வாருடைய ஒரு அருளாலும் நம் ஜீயர் சுவாமியுடைய கிருபையினாலும் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பகவத் பிராப்தி ஏற்பட வேணும் என்று பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். குற்றம் கருகளை க்ஷமிக்க பிரார்த்தனை. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே. ஆழ்வார் பிரமானார் ஜீவ திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்.
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.